அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரனே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருவடி வணக்கம் சாமி. அனைத்தடியார் திருவடிகளுக்கும் வணக்கம். திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாடு வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரில் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. எல்லாம் வல்ல சித்தர் என்ற கால் என்னுடைய பொல்லா கருத்தகற்ற போகாதி வல்லாடும் பொங்கரவேணி புனிதா மதுரை நகரும் சங்கரா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த போற்றி திருவகவல் என்ற அந்த பதிகத்தை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வரி என்பது, போன வாரம் தோளா போற்றி பார்த்தோம். இந்த வட்டம் துணைவா போற்றி பார்க்கணும். 120வது வரி, அததான் சிந்திச்சுட்டு இருக்கோம். 120வது வரி போற்றி திருவகவலே 120வது வரியை தான் நாம சிந்திச்சுட்டு இருக்கோம். போன வாரம் என்ன சிந்திச்சோம்? தோளா போற்றி அப்படிங்கிற அரை வரியத்தான் சிந்திச்சோம். அந்த அரை வரியத்தான் 1 மணி நேரமா சிந்திச்சோம். இந்த வாரம் துணைவா போற்றின்ற அரை வரி, இது ரெண்டும் சேர்ந்து முழு வரியாக இருக்கின்றது. இதை சிந்திக்க நமக்கு இன்றைய தினம் பெருமான் திருவருள் கூட்டி இருக்கின்றார். இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறைவனை போற்றி செய்கின்ற இடமாக அமைகின்றது. இறைவனை நாம் ஏன் போற்றி செய்யணும் அப்படின்னா, இறைவனை போற்றி செய்வது ஒன்றுதான் இந்த ஆன்மா துன்பத்திலிருந்து நீங்குகின்ற உபாயம். இறைவனை போற்றி செய்வது ஒன்றுதான் இந்த ஆன்மா துன்பத்திலிருந்து நீங்குகின்ற உபாயம் என்பதை மிக தெளிவாக நமக்கு மணிவாசகர் சொல்லுகின்றார். அப்போ இந்த போற்றி அப்படிங்கிறது செய்வதற்கு நாம என்ன பண்ணோம்? இந்த போற்றி செய்வதற்கு நாம என்ன பண்ணோம்? என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்களல் பையத்து முன்னம் நீ பூரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வளஞ்சூழி வானனை வாயார பன்னி ஆதரித்து தேற்றியும் பாடியும் வழிபடும் அதனாலே. என்ன புண்ணியம் செய்தனேன்னு எதுக்காக சொல்றாரு?
சிவபெருமானை வழிபாடு செய்வதனால இந்த மனம் ஆனது என்ன புண்ணியம் செய்தனை. நீங்க நினைச்சிட்டு இருக்கோம் நாமெல்லாம் எளிமையா திருநீர் பூசுறோம், எளிமையா நம்ம ருத்ராட்சம் அணிகிறோம், நாமெல்லாம் எளிமையா சிவபெருமான வழி இல்ல. இந்த ஆன்மா பல ஊழிக்காலங்களாக செய்த சிவத்தவத்தின் பயன்தான் நாம திருநீர் அணிவதற்குரிய ரீசன், நாம சிவபெருமானை வழிபாடு செய்வதற்குரிய விஷயமே. அப்போ எளிமையா கிடைக்கல. இதத்தான் சொல்றார். யார் சொல்றான்? வழுத்துவதற்கு எளிதாய் வார் உலகினில். சிவபெருமானுடைய திருவடி எப்படி கிடைச்சதான்? வழுத்துவதற்கு எளிதாக கிடைத்ததா. யாருக்கு? அடியவர்களுக்கு கிடைத்ததா. ஆனா ஈரடியாலே மூவுலகளந்த என்று சொல்லுகின்ற விக்கிரம பெருமாளுக்கு வழுத்தையும் காணா மலரடிகளாம். அவர் சயசய போற்றி என்று வழுத்தையும் காணா மலரடிகள் நமக்காக வழுத்துவதற்கு எளிதாய் வார் உலகினிலே எளிதாக கிடைக்கப்பட்டது. அப்ப நமக்கு எப்பயுமே கிடைச்சது எல்லாத்தையும் என்ன நினைச்சுக்குவோம்? ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சிச்சுன்னா அது எப்படி நினைச்சுக்குவோம்? அத ஈஸியா கிடைச்சிருச்சு இல்ல, ஈஸியா கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஆனா அப்படி இல்ல. சிவபெருமானுடைய திருவடி நமக்கு கிடைச்சது எப்படின்னா ஈஸியா கிடைக்கல. நாம பல ஊழிக்காலம் தவம் செய்ததுனால நமக்கு கிடைச்சது சிவபெருமானுடைய திருவடி. அதனால இங்க வந்தவங்க அத்தனை பேரும் இந்த திருவாசகம் கேட்கிறவங்க அத்தனை பேரும் நாம இன்னைக்கு நேத்து சிவபெருமானை பத்தி கேட்கல. இன்னைக்கு நேத்து கேட்டா நமக்கு புரியுமா? இன்னைக்கு நேத்து கேட்டா சிவபெருமானை பற்றி புரியுமா? இல்ல. பல பிறவிகளாக சிவத்தவம் செய்து கொண்டே இருக்கோம். அதனாலதான் இந்த பிறவியில அங்கொன்னும் இங்கொன்னுமா நமக்கு புரியுது, கண்ணீர் வருது, சிவபெருமான வணங்கணும்ன்ற எண்ணம் வருது. ஒண்ணு மட்டும் போட்டுக்கோங்க, சபாஷ் போட்டுக்கோங்க. என்னன்னா இந்த ஆன்மா பல ஊழிக்காலம் தவம் செய்திருக்கின்றது. அதுல மாற்றுக்கருத்து இல்லை. இங்க இருக்கிற அத்தனை பேருமே நீங்க பல ஊழிக்காலங்களாக தவம் செய்தவர்கள் என்பதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அதை நினைச்சுக்கோங்க. நாம எல்லாம் தவம் செய்யாம நமச்சிவாய என்ற மந்திரம் நாவல வராது. தவம் செய்யாம நெற்றியில திருநீரு பூசவே முடியாது. தவம் செய்யாம அடியார்களோடு இணையவே முடியாது. நாம ஏற்கனவே செஞ்ச தவத்தினுடைய பயன்தான் நாம இப்ப இருக்கிற நிலைப்பாடு. ஆனா இந்த தவத்துல இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. இந்த பிறவி போயிடுச்சுன்னா இன்னொரு பிறவி நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நீங்க பாத்துருக்கீங்களா? இருக்கீங்களா? படத்துல எல்லாம் சண்டை போடுவாங்க. இந்த நாட்டாம படத்துல எல்லாம் சண்டை போடுவாங்க. ரெண்டு பேரும் ஹீரோவும் வில்லனும் சண்டை போட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த அம்மா பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருப்பாங்க. பாத்துறீங்களா? துடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல பிரசவ வேதனை இப்படி இங்கிட்டு காட்டுவாங்க, அங்கிட்டு காட்டுவாங்க, இங்கிட்டு காட்டுவாங்க, அங்கிட்டு காட்டுவாங்க. கடைசியில என்ன பண்ணுவாரு? அந்த வில்லன் என்ன பண்ணுவாரு? ஹீரோவோட வயிற்ற கத்தி எடுத்து ஒரு குத்துவாரு. இந்த பக்கம் பார்த்தா பிள்ளை பிறந்துடும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவரே ஹீரோவே அவன் பிள்ளையா பிறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. பாத்துறீங்களா? படம் பார்த்துருக்கோமா இல்லையா? அப்படி ஈஸியா பிறக்குங்கிற மாட்டோம். ஏன் இந்த ஹீரோ குத்துறதுக்கு முன்னாடியே வயிற்றுல பிள்ளை காலை அசைச்சுதான் இருந்தது. அந்த உயிர் யாரோட உயிர்? புரியுதுங்களா? இந்த ஹீரோ வயிற்றுல குத்துறதுக்கு முன்னாடியே இந்த பிள்ளை கைய கால அசைச்சுதானே இருந்தது. அப்ப யாரோட உயிர்? அப்படி கிடையாது. அந்த மாதிரி நாம நினைக்கிறோம் இந்த உடம்புல இருந்து நமக்கு கிடைச்சிருச்சு போயிடுச்சுன்னா திரும்ப இன்னொரு உடலை நம்ம ஈஸியா எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த உடம்பு கிடைத்தது அப்படி கிடையாது. இந்த உடம்பு எப்படி கிடைத்தது அப்படின்னா 84 லட்சம் யோனி பேதங்கள், உயிர் பேதங்கள் எவ்வளவு இருக்கு? 84 லட்சம் இருக்கு. அந்த 84 லட்சத்துல ஒண்ணுதான் என்னது? மனிதன் என்ற உயிர். அதுல நமக்கு கிடைக்குது. இப்போ ஒரு பாஸ்கெட் பால்ல ஒரு பெரிய கூடையில 100 கலர் இருக்கு. 100 கலர். எனக்கு கவனிக்கல ஒரு நிமிஷம். எனக்கு தர வேண்டிய ஃபீஸ் தரவே இல்லை. எல்லாரும் ஃபீஸ் கொடுத்தாதான் நான் கிளாஸ் எடுப்பேன். நான் அமர்விக்க தொடங்குவேன். என் ஃபீஸை கொடுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு தர வேண்டிய கூலியை தந்து விடுங்கள். எனக்கு தர வேண்டிய கூலி என்பது உங்களுடைய முகக்குறிப்பு தான். உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணணும்னு அர்த்தம். அதனால நீங்க வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்ணீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி. அதுதான் நீங்க தர வேண்டிய கூலி. எனக்கு தந்துட்டேங்க. ஆக மகிழ்ச்சி. கல்யாணி அம்மா தெரியுறாங்க, சாந்திமதி அம்மா, சுசிலா அம்மா,
அப்புறம் சாந்தி அம்மா, சாந்தி ஆறுமுகம் அம்மா, வேலுண்டு நம்ம அம்மா பிரேமா அம்மா தெரியுறாங்க, சரஸ்வதி அம்மா, ராஜி அம்மா ரொம்ப மகிழ்ச்சி, அல்லி அம்மா, கலைச்செல்வி அம்மா, சுதா அம்மா, கலாவதி அம்மா, ஜானகி அம்மா, சாவித்திரி அம்மா, லோகநாயகி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, சுகப்பிரியா அம்மா மற்றும் நம்ம சுகந்தி அம்மா, ஜெயந்தி அம்மா தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் பார்த்தது அடியருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. சாமி சந்திரமா மகிழ்ச்சி. சில பேர் டக்குறா அம்மா வைர சிவகாமி அம்மா தெரியுறீங்க, ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அம்மா தெரியும். ரொம்ப மகிழ்ச்சி. மீனாட்சி அம்மாவும் தெரியுறாங்க. அம்மா அடியன் செய்த தவம் மீனாட்சி அம்மாவும் தெரியுறாங்க. மாரிமுத்து கண்ணன் ஐயா அவர்கள் வீட்டுல சத்யநாராயண ஐயா தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் பார்த்தது எனக்கு கூலி கிடைச்சிருச்சு. எனக்கு நிறையவே கூலி கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சாவித்திரி அம்மா வீட்டுல அந்த பாப்பா, சாவித்திரி அம்மா வீட்டுல அந்த பாப்பா அவங்க இவங்க இல்ல, அவங்க பாப்பா நம்ம டான்ஸ் பண்ண பாப்பா இல்ல, லக்ஷணா லக்ஷணா. லக்ஷணா பாப்பா தங்கம், தங்கம் எப்படி இருக்கீங்க? தங்க நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. லக்ஷணா பாப்பா சாவித்திரி அம்மாவோட பேத்தியா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. ஆக நாங்க அப்படியே பார்த்து மெய் மறந்துட்டோம். அம்மா ஆடினதை பார்த்து நாங்க மெய் மறந்துட்டோம். என்ன அழகா ஒரு நடனம் பண்ணிருக்காங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லாருக்கும் கூடிய விரைவில் நாங்க அவங்களுடைய பரிசுகள் அந்த யாரு பிரைஸ்ன்னு நாங்க அறிவிச்சிருவோம். அதையும் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டு நாங்க அறிவிப்போம். அதை நீங்க எல்லாரும் பார்த்து அது கூடிய விரைவில் அது வந்துடும். ரொம்ப மகிழ்ச்சி. சரி, உங்களை பார்த்த உடனே மறந்துட்டேன். இப்போ நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடம்பு இப்போ ஒரு பேஸ்கெட், ஒரு பந்து, ஒரு கூடையில ஒரு வெள்ளை கலர் பந்து, ஒரு கருப்பு கலர் பந்து ரெண்டையும் போட்டு எடுக்கணும்னா ஈஸியா கருப்பு கலர் பந்தோ வெள்ளை கலர் பந்தோ கிடைச்சிடும். ஆனா ஒரு 25 கலர் போட்டு உள்ள போட்டு நான் ஆரஞ்சு கலரை மட்டும் எடுக்கணும்னா வரும்? கையை விட்டு எடுத்தா வருமா? தேடித்தான் எடுக்கணும். வராது. ஒரே பிக்ல வந்துருமா? ஒரே பிக் நீங்க 4 தடவை எடுத்த ஒரே பிக்ல வருமானா வராது. அது மாதிரி நல்லா கவனம். ஏற்கனவே நான் சொன்னதுதான், இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கடமை. இந்த மனித உடல் எப்ப கிடைச்சது அப்படின்னா, ஒரு பெரிய இரும்பு வளையம், அத இந்த பக்கம் போடுங்க, ஒரு வழக்கை எடுத்து தண்ணிக்குள்ள போடுங்க. இது ரெண்டும் எப்ப ஒன்னா சேருதோ அப்பதான் எப்ப கிடைக்கும்? மனித உடல் கிடைக்கும். எப்படி ஒரு இரும்பு வளையத்தை தண்ணிக்குள்ள போட்டுருங்க, ஒரு வழக்க அதை தண்ணிக்குள்ள போட்டுருங்க. இந்த உலக்கையும் இந்த இரும்பு வளையமும் தானா சேரும் இல்லையா? காத்தடிச்சு இது பண்ணி உலக்க மிதக்கும். நல்லா கவனிங்க, உலக்க மிதக்கும், இரும்பு வளையம் கீழே இருக்கும். எப்படி ஒண்ணு சேரும்? சரி, இப்ப கூட ஒண்ணு சேராது. இப்ப இந்த இரும்பு வளையத்தை தூக்கி அரபிக்கடல்ல போட்டுருங்க, உலக்கையை தூக்கி வங்காள விரிகுடால போட்டுருங்க. இது ரெண்டும் எப்ப ஒன்னா சேருமோ அப்பதான் என்ன கிடைக்கும்? இந்த மனித உடல் கிடைக்குமா? அப்படின்னா வாய்ப்பே கிடையாதுன்றதை இப்படி சொல்றேடா படுபாவி. வாய்ப்பே கிடையாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ? கிடைக்கவே கிடைக்காது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி. இந்த ஆன்மா உடம்பு இல்லாம இருக்குமா? அப்ப என்ன பண்ணுமா? சாமி எனக்கு தயவு செய்து ஒரு உடம்ப கொடு. கவனிங்க எல்லாரும், இந்த ஆன்மா என்ன பண்ணுமா? எனக்கு தயவு செய்து ஒரு உடம்ப கொடு. இந்த உடம்ப கொடுத்தா நான் உன்னை எப்படி உன்னை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை அடையிறேன்ப்பா, உன்னை எப்படி தெரிஞ்சு அடையிறேன்ப்பா, தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு சாமின்னு பெருமான்கிட்ட பல்லூலி காலமா தவம் செய்து கிடக்குமா இந்த ஆன்மாவுக்கு. அப்ப சாமி பாப்பாரு, சரி ஓகே உனக்கு உடம்பு தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு மனித உடலை கொடுக்குறாரு. மனித உடல் கொடுத்த உடனே அது என்ன பண்ணுது? பலச மறந்து. பாத்துக்கீங்களா? கோவில்ல போய் வேண்டிக்குவோம், பாத்துக்கீங்களா? கோவில்ல போயிட்டு மடிப்பிச்செல்லாம் எடுத்து, சாமி எனக்கு புள்ள பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, அழகு குத்தி தீச்சட்டி எடுத்து நெருப்புல இறங்கி உனக்கு நேர்த்தி கடன் செலுத்துற சாமி வேண்டுவோம். பாத்தீங்களா? அந்த மாதிரிலாம் வேண்டுவோம்ல, அந்த மாதிரி கண்டிப்பா மறுநாளே கன்சீவ் ஆயிடுவாங்க. மறுநாளே குழந்தை, ஒரு 10 மாசத்துல குழந்தை பிறந்துரும். என்ன பண்ண மாட்டோம்? சரி இப்பதானே பிறந்திருக்கு, வேண்டுதல் அப்புறம் பாத்துக்கலாம்,
ஞாபகம் இருக்கா? அப்புறம் பாத்துக்கலாம் சாமி, பச்சை உடம்பு எல்லாம் பச்சை உடம்புக்காரனுக்குலாம் இனிமே இப்படி விரதம் செய்யக்கூடாதுன்றாங்க. அப்புறம் குழந்தை சிறுசா இருக்கு, பரவாயில்ல. அந்த குழந்தைக்கு பெருசாகி கல்யாணம் முடிஞ்சு அது பேத்தி அந்த அம்மாவோட புள்ள இருக்குல்ல, அதுக்கு உடம்பு சரியில்லாம போகும். அப்பதான் இந்த அம்மாவுக்கு ஞாபகமே வரும், ஆமா இல்ல. அப்பதான் அதே சாமி கிட்ட வேண்டப்போ, சாமி எங்க பேத்தியும் நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துருங்க, அதே சமயத்துல எங்க பாப்பாவுக்கு எடுக்க வேண்டிய தீச்சட்டியும் சேர்த்து எடுத்துறேன்னு சொல்லி வேண்டிக்கு வந்துரும். ஞாபகம் இருக்கு? அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி வேணுங்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம், தொங்குன்னு தொங்கிட்டு இருப்போம். கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒருத்தர் என்ன பண்ணானா, மரம் ஏறிட்டானா, மரம் ஏறி தேங்காய் பறிக்கிறதுக்காக மரம் ஏறிட்டானா. ஆனா அவனால இறங்க முடியல, யாருமே இல்ல, இறங்கவே முடியல, கூச்சல் போடுறான். கடவுள்கிட்ட சொல்றான், நான் கடவுளே நான் நல்லபடியா இறங்கிட்டேன்னா 500 பேருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொன்ன. அப்படின்ட்டு பாதி இறங்கினானோ. பாதி இறங்குறப்ப, ஆகா நம்மளாலதான் இறங்க முடியுதே, ஓ 500 பேருன்னு நம்ம அதிகமா சொல்லிட்டோமே, சாமி ஒரு 250 பேருக்கு சாப்பாடு போடுறேன். அது அப்புறம் கொஞ்சம் பாதி இறங்கிட்டானோ, பரவாயில்ல இறக்க முடியுது, இதுக்கு போய் நம்ம எதுக்கு 250 பேருக்கு சாப்பாடு போடணும், ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறேன் சாமின்னு சொல்லிட்டு முழுசா இறங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணனா, சாமி ஒருத்தருக்கு நான் சாப்பாடு போடுறேன் சாமி, நான் தான் இறங்கிட்டேன்ல அப்படின்னு சாமிட்டு வேணும். அப்புறம் வீட்டுல போயிட்டு ஒய்ஃப்ல சொன்னானா, ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும், அதனால என்ன பண்ண, யாராவது ஒருத்தவங்க கூட்டிட்டு வா அப்படின்னாங்க. அந்த அம்மாவும் சரி போ. அவ போனப்ப வெயிட் பண்ண, நம்ம வீட்டு வேலைக்காரனே இருக்கானே, அவனுக்கே சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி டெய்லி போட வேண்டிய சாப்பாடையே அவனுக்கு போட்டு சாமிக்கு போட்ட கணக்கா மாத்தி அந்த கணக்கை மாத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வேண்டுதல்லாம் எப்படி இருக்குமா, வர்ற வரைக்கும் நம்ம எல்லாரும் கடுமையா வேண்டுவோம், கிடைச்சதுக்கு அப்புறம் மறந்துடுவோம்ல. அது மாதிரி இந்த உடம்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆன்மா பல காலம் தவ செஞ்சுதான், பல காலம் தவ செஞ்சதுக்கு அப்புறம் தான் உடம்பு கொடுத்தாரு சாமி. உடம்பு கொடுத்தவன என்ன பண்ணுவோம், சாமி வயிற்றுல இருக்கிறப்ப அந்த குழந்தை தலைகீழ கும்பிடுமா சாமிய, யார, தாயினுடைய வயிற்றுல இருக்குது. சாமி நான் நினைச்ச மாதிரியே எனக்கு என்ன கொடுத்துட்டேன், உடம்ப கொடுத்துட்டேன், கண்ணு கொடுத்துட்டேன், காது கொடுத்துட்டேன், எல்லாம் சரியா இருக்கு சாமி, எல்லாம் சரியா இருக்கு. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உன்னை எப்படி வழிபாடு செஞ்சு உன் திருவடியை அடையிறேன் பாரு அப்படின்னு தலைகீழ நின்று கும்பிடுமா. தாயினுடைய கருவுல இருந்து வெளியே வந்த உடனே எங்க இருந்து வந்தோம், எதுக்காக வந்தோன்னே அந்த குழந்தைக்கு தெரியாது. மறந்து போய் உலகத்துல இல்லாத அட்டூழியத்தெல்லாம் செஞ்சு அக்கிரமத்தெல்லாம் செஞ்சு சாமி கூப்பிடுறப்பதான் தெரியும், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஓ நீதான் எனக்கு உடல் கொடுத்தவனான்னு சொல்லி அதுக்கப்புறம் வருந்துமா. அதனால இந்த ஒரு பிறவிதான் நமக்கு வாய்ப்பு, இன்னொரு பிறவிதான் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு பிறவிதான் நமக்கு வாய்ப்பு. இந்த பிறவியிலே என்ன பண்ணிருந்தோம், சிவபெருமானை அடைவதற்கு பகீரத தவம் செய்யணும். எப்படி செய்யணும், அந்த தவத்துக்கு பேர் என்ன, பகீரத தவம். பகீரதன் செய்த தவம் என்ன தவம் செஞ்சான், ஒரு கால் நுனியில, ஊசி நுனியில, ஒரே ஒரு கால் பெருவிரல் இருக்கு இல்லையா, காலோட பெருவிரல ஊசியில நுனியில வச்சு இன்னொரு காலை தூக்கி மடிச்சு ஒற்றை கால்ல கை தூக்கி அக்னியை வளர்த்து அதுக்கு முன்னாடி தவம் செஞ்சானா. கங்கை வராமல், கங்கை வரணும்னு சொல்லாம நான் இந்த இடத்துல இருந்து இறங்கவே மாட்டேன்னு செஞ்ச தவத்துக்கு பேர் என்னது, பகீரத தவம். அதை பெறாமல் நான் அடைய, அது மாதிரி இறைவனுடைய திருவடியை அடையாமல் நானு இறங்க மாட்டேன்னு பகீரத தவம் செஞ்சா சிவபெருமான் வருவார். பகீரத தவம் செய்ய முடியுமா, நம்மளால செய்ய முடியுமா? நம்ம தவமே அப்ப ஒண்ணு இப்ப ஒண்ணு அப்படின்னு போகுது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பகீரத தவம் செய்ய தேவையில்லை, அடியார் திருக்கூட்டத்துல இருந்தாலே போதும், அது பகீரத தவம் செய்த மாதிரி பெருந்தவம். அது அடியார் திருக்கூட்டத்துல நீங்க ஒன்னா சேர்ந்தாலே சிவபெருமானுடைய திருவடியை கன்ஃபார்மா உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடும். தக்கல்ல போட்டு கன்ஃபார்ம் பண்ண மாதிரி டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடும். வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது, RAC கிடையாது, எதுவும் கிடையாது. அடியார் திருக்கூட்டத்துல வந்துட்டா சிவபுரம் போறதுக்கு டிக்கெட்டு கன்ஃபார்ம். எல்லாருக்கும் இணைய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நல்ல நாள், திருவள்ளுவர் தினம் அன்னைக்கு ஒரு பெரிய செய்தி என்னன்னா, உங்க எல்லாருக்கும் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்க எல்லாரும் சிவபுரத்துக்கு போகலாம், டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நோ இஷ்யூ. ஆனா சிவபுரத்துக்கு போயிடுவோம். நீங்க பாத்துறீங்களா, கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி நான் சுவிட்சர்லாந்துக்கு போகலாம்னு நினைச்சிருப்பேன், பாத்தீங்களா?
நான் எனக்கு சுவிட்சர்லாந்துக்கு விசா கிடைச்சிரும், எனக்கு எல்லாமே கிடைச்சிரும், நான் போயிட்டேன். 15 நாள் ட்ரிப்பு, கிளம்பியாச்சு, பிளைட் ஏறியாச்சு, ஜம்முன்னு இறங்கியாச்சு. இறங்கிட்டு தெரியாதனமா ஒரு ஹோட்டல்ல தண்ணி குடிச்சிட்டேன். அந்த தண்ணி எனக்கு சேரல. என்ன ஆகும்? உடம்புக்கு முடியாம போயிடும். உடம்புக்கு முடியாம போயிட்டு கண்ணே தெரியாது. எங்க கொதின்னு கொதிக்குது, கண்ணே தெரியல. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எம்மா நீ சுத்தி பார்க்க முடியாது, எங்க படுத்துக்க, பெட்ல படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு டேப்லெட்டை கொடுத்துட்டு நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வர்ற மாதிரி நாம இந்த பெட்டை எங்க படுத்திருக்கலாம்? வீட்லயே படுத்திருக்கலாம். சுவிட்சர்லாந்துல பெட்ல படுக்கிறதுக்காக ஆசைப்பட்டோம். அது மாதிரி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியுது. ஆஹா, ஆனந்த் சொல்லிட்டான், சிவபுரத்துக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இனிமே நாம எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு நீங்க உட்காந்துக்கிறீங்க. இனிமே நம்ம எதுவும் சீட்டு தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சிவபுரத்தை இறங்கி சுத்தி பாக்குறது கன்ஃபார்ம் ஆகல, சீட்டு கன்ஃபார்ம். சிவபுரத்துக்கு போயிடலாம், ஆனா சிவபுரத்துல போய் சிவபெருமான பார்த்து அனுபவிக்க கூடிய ஆற்றலை நமக்கு வேணும்னா கொஞ்சம் நம்ம உழைக்கணும், இன்னும் கொஞ்சம் உழைக்கணும். வந்தாச்சு. உங்களை யாரும் இனிமே சிவபுரத்துக்கு உங்களுக்கு வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. உங்க எல்லாருக்கும் சிவபுரத்துக்கு சுவிட்சர்லாந்துக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி. ஆனா இறங்குனதுக்கு அப்புறம் சிவபெருமான அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை நாம் தரோம். சிவபுரத்துல போயிட்டு ஏதோ மூலையில ஒரு போர்வையை பொத்திட்டு உட்கார்றதுக்கான நம்ம சிவபுரத்துக்கு போறோம். அங்க போயிட்டு என்ன பண்ணணும்? அங்க போயிட்டு சங்கம் முழங்கும், கொக்கரை ஒலிக்கும், வேத மந்திரங்கள், கோடி மந்திரங்கள் எழும், தேவர்கள் அனைவரும் மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே யாக நெருப்புல அப்படியே ஜோதி ஒளியில எங்கும் பிரகாசிக்கும். எங்கு பார்த்தாலும் கற்பக மரங்கள், எங்கு பார்த்தாலும் தோரணங்கள், நமச்சிவாய அரோகரா, நமச்சிவாய என்ற ஒளிகள் எல்லாம் காதுல கேட்கும். அடியவர்கள் எல்லாம், சப்த ரிஷிகள் எல்லாம் தலையில கைய வச்சு ஓம் நமச்சிவாய அப்படின்ற நமச்சிவாய மந்திரங்கள்லாம் ஒளியும். இங்கிட்டு பார்த்தா 63 எல்லாம் கண்கள்ல கண்ணீர் மல்க வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்கின்ற காட்சி. அதோடு பார்த்தா மணிவாசக பெருமான் தனியா நின்று திருவாசகம் நல்லா கேட்டிருக்க போல, வந்துட்டியா தங்கம் அப்படின்னு சொல்லும் போது அவர் கைய பிடிச்சு, ராசா உங்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டேனே, பாத்துட்டே ராசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இங்க பார்த்தா என்ன அங்க பாருங்க நம்முடைய நந்தியம் பெருமான் பெருசா கொம்போட நின்று வந்துட்டியா அப்படின்னு பரம்போடு நிற்கும் போது எல்லாரும் பயப்படும் போது நம்ம பயப்படாம பெருமானேன்னு வணங்குறப்போ உள்ள போ, உனக்கு மட்டும் பர்மிஷன் அப்படிங்கிறப்ப உள்ள போனா காரைக்கால் அம்மையார் தாளம் போட பெருமான் தன்னுடைய திருவடி கோலத்தை ஆடி 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 காட்டுகின்ற அவன் சடைகள் அனைத்தும் 8 திக்கும் வீசுது, அவனுடைய தோள்கள் 8 தோள்களும் வீசுது, அவன் குடித்த புருவமும் கொப்பை வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த இனித்த நடமாடுகின்ற காட்சியை அடியார்களோடு 63 ரிஷிகளோடு ஞானிகளோடு உட்கார்ந்து அனுபவிச்சுக்கிட்டே பார்க்கிற ஆற்றல் தான், இன்பம் தான் சிவபுரம். சிவபுரத்துக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சிவனை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் கன்ஃபார்ம் ஆகணும்ல? ஆமாவா இல்லையா? சிவனை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் கன்ஃபார்ம் ஆகணும்ல? அந்த மாதிரி நமக்கு இனி சிவனை அனுபவிக்கணும்ன்ற நமக்கு போற இடம் தெரிஞ்சு போச்சு சிவபுரம்னு. ஆனா அந்த இடத்துல போய் என்ன பண்ணணும்? பெருமானை அனுபவிக்க வேண்டும். அவனை அனுபவிக்க. ஆமா, சாமி கொஞ்ச நேரம் இன்டர்வல் விட்டுருவாரு, ஆடிட்டே இருப்பாருல்ல. சாமி கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவாரு? இன்டர்வல் விட்டுருவாரு. இன்டர்வல் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் அமிர்தத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சிவபெருமானுடைய திருவடி அமிர்தத்தை எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கையில காஃபி கப்ல குடிச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க உட்காந்துருப்பாரு. யாரு? மணிவாசகர். என்ன சாமி, என்ன மண் சுமந்து வந்தானாமே உங்களுக்காக, இன்னும் ஒற்றை குதிரையில வந்தானாமே, குருந்த மரத்துல எப்படி இருந்தான் அப்படின்னு ஒரு சிப்பு காஃபி, ஒரு சிப்பு அமிர்தத்தை அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே மணிவாசகத்தை அவர் கேட்கும் போது அவர் உட்கார்ந்து சொல்ல, சுத்தி எல்லாம் உட்கார்ந்து அவருடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்ல, சுத்தி உட்கார்றவங்க எல்லாம் கேட்கிறப்போ, என்ன சாமி இது சிவபெருமான் திருடன காட்சியை விட நீங்க சொல்றது ரொம்ப சூப்பரா இருக்கு,
அந்த ஆள் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. திரும்ப இன்டர்வியூ முடிச்சக்கப்புறம் படம் போட்ட மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. யோ நீ ஆடுறதான் நான் இங்கேயே கேட்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ அங்க ஆடுன்னு சொல்லிட்டு மணிவாசகர் திருவடி கீழே உட்காந்து, சாமி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, சாமி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, உங்களை எப்படி ஆட்கொண்டா, உங்களை குருந்த மரத்தில பார்த்தீங்களே எப்படி இருந்தது உங்க அனுபவம் சொல்றப்போ அந்த அனுபவ காட்சிகள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள வரிப்படுத்த வேண்டுமே, அதற்கு நாம் தயாராக வேண்டும், அதற்கு நாம் தயாராக வேண்டும் அல்லவா? அந்த தயார் தான் நம்மளுடைய நிலைப்பாடு. அதுக்காக போற்றி செய்யும் பெருமானை, அதற்காக நாம் போற்றி செய்கின்றோம். சிவபுரம் கன்ஃபார்ம். ஆனா மனத்துக்கு பிணி வந்துடக்கூடாதே, மனத்துக்கு பிணி வந்துடக்கூடாது. ஆக இந்த உடலை எடுப்பதற்காக நாம என்ன பண்ணோம்? எத்தனையோ தாய் வயிறு இருக்கு, எத்தனையோ தாயினுடைய கருப்பை இருக்கு. ஆனா நம்மள நல்ல தாயினுடைய கருப்பையில சேர்த்தானே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கருப்பையில பிறந்த எல்லா குழந்தைகளும் தாயினுடைய முளைப்பாலை அருந்துவதில்லை, தெரியும் இல்லையா? எத்தனையோ குழந்தைங்க அனாதையா போயிடுறாங்க, புட்டிப்பால்ல தான் குடிக்கிறாங்க. ஆனா தாயினுடைய முளைப்பாலை அருந்தி தாயினுடைய அரவணைப்பிலே இருந்து அந்த தாய் சொல்லுகின்ற அத்தனை செய்திகளையும் அம்மாவோட பேச்சொலியை கேட்டு கேட்டு வளர்ந்து நடக்கும் போது, நடைபயிலும் போது நமக்கு தேவையான விஷயங்கள் கொடுத்து பூமி தாங்கி எல்லாரும் தாங்கி இன்னைக்கு நமக்கு நல்ல உறவினர்களோட நல்ல படிப்பை கொடுத்து, நல்ல வேலையை கொடுத்து, நல்ல குடும்பத்தை கொடுத்து, இவ்வளத்தையும் கொடுத்து நல்ல அடியார் திருக்கூட்டத்தையும் சேர்த்து கொடுத்த அந்த பெருமானை அவன் எதுக்காக கொடுத்தான்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? அந்த மாதிரி யாருக்காக கொடுத்தான்னா அவனை அடைவதற்காக கொடுத்தான், பெருமானை அடைவதற்காக. அதனால அவனை அடையணும்ன்ற எண்ணத்தை தவிர நம்ம வேற என்ன வச்சுக்க கூடாது. அதை முதல்ல வச்சு வேற என்ன வந்தா டெலீட் பண்ணிடும். நாம காலைல முழிச்ச உடனே சாமி உன்னை அடையலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களுக்காகவே நம்முடைய வாழ்க்கையை மூவ் பண்ற மாதிரி. ஞாபகம் இருக்கு, அடியன் இன்னைக்கெல்லாம் கல்லூரி, எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் 5 நாள் லீவு. ஆனா பொங்கல் அன்னைக்கு காலையில ஆரம்பிச்ச வேலை, மறுநாள் கூட கொஞ்சம் கேப் விடுவாங்க. பொங்கல் அன்னைக்கு காலையில வெள்ளன்னு ஆரம்பிச்ச வேலை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வச்சு செஞ்சுட்டாங்க. வேலை 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 ஃபுல் வேலை. இன்னைக்கும் ஃபுல்லா வேலை. இன்னைக்கும் வேலையை முடிச்சுட்டு எங்க போன் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க அங்க போயிருக்கோம், இங்க போயிருக்கோம், அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பாலமேடு ஜல்லிக்கட்டு, அது இதெல்லாம் வீட்டு பக்கத்துல தான் பாலமேடு ஜல்லிக்கட்டு, பக்கம் தான், ரொம்ப பக்கம் தான், அதெல்லாம் பாய்தான். அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது நாம இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பெருமான் ஒவ்வொரு தோங்களுக்கும் ஒரு அலுவல் நம்ம எல்லாம் படிக்க வச்சு நல்ல அலுவல் கொடுத்தது எல்லாமே அவன் திருவடி. அப்போ அடியானுக்கு ஒண்ணு மட்டும், சாமி அதிகமான வேலை இருந்தாலும் இன்னைக்கு எப்படியாவது அடியார் திருக்கூட்டத்தை நிகழ்த்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு சாமி அப்படின்னு அது ஒண்ணுதான் மனசுல ஓடிட்டு இருக்கோம். ஆனாலும் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன், நான் ஒரு கல்லூரியில வேலை பார்த்துட்டு, அது ஒண்ணு மட்டும் மனசுல ஓடிட்டு இருக்கோம். ஐயோ இன்னைக்கு லேட் ஆயிடுமோ, கரண்ட் இருக்குமோ இருக்காதோ, இப்படியாவது எங்க அடியார்களை பார்க்க முடியாதா, இப்படியாவது எங்க அடியார்களை பார்த்து, அந்த எண்ணம் தான். அது மாதிரி சிவபெருமான அடையணும்ன்ற எண்ணத்தை தவிர நமக்கு வேற எந்த எண்ணமும் பெரிய எண்ணமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற செய்தியை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் அற்ப மானிடர்கள் தான். அவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்க உடம்பு அழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யாருன்னு கேட்பாங்க, புரியுதுங்களா? அவங்க உடம்பு அழிந்ததுக்கு அப்புறம் நாம அவங்களுக்கு அன்னையும் கிடையாது, தந்தையும் கிடையாது, அவங்களுக்கு தமையன் கிடையாது, தமக்கை கிடையாது, எந்த உறவும் கிடையாது. உடலால மட்டும்தான் உறவு. உறவு போனதுக்கு அப்புறம் அவங்க யாரு, அவங்க எவரு நம்ம சொல்லவே மாட்டாங்க. அது மாதிரி அதனால எல்லாருக்கும் உழைக்கணும். ஆனா யாருக்குத்தான் அதிகமா உழைக்கணும்? சிவபெருமானுக்கு தான், சிவபெருமானுக்கு தான் அதிகமா உழைக்கணும். அப்படி உழைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதனால அப்பேற்பட்ட பெருமானை நாம் பார்க்கணும். அப்போ தோளா போற்றி அப்படின்ற போற்றியதான் நம்ம பார்த்தோம். இப்ப புரிஞ்சுதுங்களா? ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒரு செய்தி என்னன்னா, இந்த மனித பிறப்பு எளிமையா கிடைக்கல. அதைத்தான் சொல்றாரு, யானை முதலாய எறும்பு ஈராக. யானை முதலாய இத்தனை தாயினுடைய கருவறை இருக்கு. ஆனா எனக்கு என்ன சொன்ன, மாதா உதரத்து ஈனவில் கிரவி செருவினில் பிழைத்தோம். இந்த கிருமி இந்த உடம்பு எடுக்கும் போது இந்த உடம்ப பக்கத்துல இருக்கிற கிருமி எல்லாம் சாப்பிட்டுருமா. கருப்பையில இருக்கக்கூடிய கிருமி எல்லாம் என்ன பண்ணுமா, அதுக்கு தேவையான உணவுன்னு சொல்லி இந்த உடம்ப சாப்பிட்டுருமா. அந்த கிருமி கிட்ட இருந்து தப்பிக்க வச்சானா முதல்ல. அந்த கிருமியில இருந்து தாயினுடைய, நம்ம உடம்பு பூரா கிருமி இருக்கு. கிருமியில நுண்ணுயிர்கள் தெரியும் இல்லையா? கிருமியில நுண்ணுயிர்கள், நம்ம உடம்பு பூரா நுண்ணுயிர்கள் இருக்கு.
அதே மாதிரி தாயினுடைய கருப்பையிலையும் கிருமிகள் நுண்ணுயிர்லாம் இருக்கு. நம்ம இந்த உடம்பு கொஞ்சம் உருவான உடனே இந்த உடம்பு என்ன சைஸ்ல இருக்குமா? இந்த உடம்பு முத உருவானப்ப என்ன சைஸ்ல இருக்குமா? அருகு நுனி பனித்துளி. அருகு நீங்க மார்கழி மாதத்துல அருகுனுடைய நுனிப்புள்ள ஒரு சின்ன பனித்துளி டிராப் இருக்கும்ல, அந்த அளவுக்கு தான் இருக்குமா. அத எல்லா இதுவும் என்ன பண்ணும், வந்து கிருமிகள் எல்லாம் சாப்பிட வந்துருமா. ஈனமில் கிருமி செருவினில் பிழைக்கும். அதுல என்னன்னா ஈனமில் கிருமின்னா என்ன அர்த்தமா, அப்படிதானே இருக்கு அந்த வார்த்தை. கரெக்டா? கரெக்டா தானே? எறும்பாராய யோனியில் யானை முதா எறும்பீராய ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்தோம். ஈனமில் கிருமி செருமனில். ஈனமில் கிருமினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஈனமில் கிருமினா அதாவது நம்ம உடம்புலயே 2 டைப் ஆஃப் கிருமி இருக்கு. ஒன்னு நீங்க இப்படி சொல்லலாம், நம்ம உடம்புலயே 2 டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்கு. ஒன்னு குட் பாக்டீரியா, இன்னொன்னு பேட் பாக்டீரியா. குட் பாக்டீரியா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். குட் பாக்டீரியா இருக்கிறதுனாலதான் உடம்பு மெயின்டைன் ஆகுது. புரியுதுங்களா? குட் பாக்டீரியா என்ன பண்ணும், நம்ம உடம்புல தேவையில்லாத பொருள் எல்லாம் சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணோம், சுத்தமா வச்சுக்கிறோம். பேட் பாக்டீரியா என்ன பண்ணும், நமக்கு தீமை விளைவிக்கும். அதனால இப்ப இட்லிக்குள்ள என்ன இருக்கு, இட்லி தோசைக்குள்ளலாம் ஒரு புளிக்குது இல்லையா, தயிர்ல பாக்டீரியா இருக்கு. அதெல்லாம் குட் பாக்டீரியா, தேவையான பாக்டீரியா. அது மாதிரி தாயினுடைய கருவுல என்ன பாக்டீரியா இருக்குமா, ஈனமில் கிருமி, குட் பாக்டீரியா தான் இருக்குமா. அந்த குட் பாக்டீரியா நம்மள தின்றக்கூடாது. தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தின்றக்கூடாது. ஈனமில் கிருமி செருவினில் துரைத்தோம். அது எல்லாம் சேர்ந்து நம்மளை சாப்பிடாம சாமி காப்பாத்தினா பாத்தீங்களா, அதுதான் நம்மளை முதல்ல காப்பாத்தணும். எதுக்காக காப்பாத்தினா, ஏன் அத்தனை கிருமி அன்னைக்கே சாப்பிட்டு இதை சாக விட்டுருக்கலாம்ல. எதுக்காக காப்பாத்தினா, தன் திருவடிக்கு வரணும், இந்த குழந்தைக்கு தன்னுடைய எல்லா ஞானமும் பெற்று இந்த திருவடிக்கு வரணும்ன்றதுக்காகத்தான் என்ன பண்ணா, முதல் காப்பாத்தினா. அதுக்கப்புறம் தாண்டிகாயில காப்பாத்தினா, தாழ்புவி காப்பாத்தினா, எல்லா தாயினுடைய தசமதி துக்க சாகர இடை எல்லாத்தையும் காப்பாத்தி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த பிள்ளைக்கு என்ன வரும், காலை பசி. காலையில பசி வரும், கடும் பகல், காலை கடும் பகல் பசி நிசி. நைட்டு வந்தா நிசி தூக்கம் வந்துடும், காலையில வந்தா பசி வந்துடும், நண்பகல்ல பசிக்கும். அது மாதிரி இதெல்லாம் அப்ப கரெக்டான நேரத்துல என்ன பண்ணணும், தூங்கணும், கரெக்டான நேரத்துல சாப்பிடணும். ரெண்டுமே மாறி போயிடுச்சுன்னா குழந்தை என்ன ஆயிடும், பிழைக்காது. குழந்தை அழுதுகிட்டே இருந்தாலும் பிழைக்காது, தூங்கிக்கிட்டே இருந்தாலும் பிழைக்காது. அதெல்லாம் தாண்டி நம்மளை பிழைக்க வச்சு எடுத்து, அதுக்கப்புறம் செல்வம் கல்வி இதெல்லாம் தாண்டி வறுமையில இருந்து நம்மளை பிழைக்க வச்சு எல்லாம் தாண்டி கடைசியில தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, ஓ கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்ற நினைப்ப வர வச்சு, முடிவில்லாதது என்று சிவபெருமான் தான் தெய்வம்னு நினைக்க வச்சு, அந்த சிவபெருமான் தெய்வம் நினைச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, எங்க கோயிலுக்கு வாங்க, நாங்க சித்தர் வழிபாடு பண்றோம், எங்க கோயிலுக்கு வாங்கன்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, எங்க கோயிலுக்கு வாங்க, நாங்க காளியும் சிவபெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்யறோம், பலி கொடுங்க, அதெல்லாம் பண்ணுங்கன்னு ஒரு கோயிலுக்கு கூப்பிடுது. எல்லாம் சிவபெருமான் தான். இன்னொருத்தவங்க இங்க வாங்க, நாங்க உங்களுக்கு பெரிய புராணம் சொல்லி தரோம்னு கூப்பிடுறாங்க. இன்னொருத்தவங்க நீங்க சித்தாந்தம் மட்டும் படிச்சா போதும் கூப்பிடுறாங்க. இன்னொருத்தவங்க எனக்கு நான் திருமுறை படிக்கிறேன், ஆனா எனக்கு ஞானசம்பந்த திருமுறை தவிர வேற எந்த திருமுறை படிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு குரூப். இப்படி பல குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்தா கூட சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள்னு சொன்னாலும் முக்தியில சிவபெருமானும் நானும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய சைவ சமயம் உண்டு. முக்தியில என்ன ஆயிடுது, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்ற மாதிரி நானே சிவமா மாறுறேன் அப்படின்னு சொல்லுது. அத நம்மளுடைய சமயம் என்ன பண்ணுது, ஒரு காலம் ஆக முடியாது. இந்த ஆன்மா ஒரு நாளும் சிவமா ஆக முடியாது. இது சித்தமலம் அறிவித்து சிவம் ஆகத்தான் முடியுமே தவிர சிவமாவே மாறிட முடியாது. சிவம் ஆக்குதல் என்ன அர்த்தம், ஆக்குதல்னா சிவம் ஆக்குதல்னா நான் ராஜாவா இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம், பக்குவப்படுத்துதல்ங்கயா. ஆமா, நான் ராஜாவா இருக்கேன், அவர் ராஜாவா இருக்காரு அப்படின்னு அர்த்தம், ராஜா மாதிரி இருக்கிறாரு. ராஜா மாதிரி இருக்காரு அர்த்தம். உண்மையான ராஜா என்ன சொல்லுவாரு, நான் தான் ராஜாம்பர். புரியுதுங்களா? நான் ராஜா மாதிரி இருக்கேன்னு சொல்ல மாட்டார். உண்மையான ராஜானா நான் ராஜா அப்படின்னு. நான் ராஜா மாதிரி இருக்கேன்னா நம்ம போய் இந்த இது வேஷம் கட்டுவாங்கல்ல ராஜா மாதிரி, சோழ ராஜா மாதிரி, இது மாதிரி. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ராஜாவா இருந்தேன், ராஜா மாதிரி இருந்தேன் அப்படின்னா நான் வேற ராஜா வேறன்னு. அப்போ ராஜா மாதிரி
விண்ணாகி மண்ணாகி ஒளியாகி உயிராகி உடனாகி அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபெருமான் விண்ணா இருக்கான், ஆனா விண்ணா மட்டும் இல்ல, விண்ணாகினா விண் மாதிரி இருக்கான், மண்ணாகினா மண் மாதிரி இருக்கான். மண்ணு சிவபெருமான் கிடையாது, விண்ணு சிவபெருமான். அது மாதிரி அவன் ராஜா. அப்ப இந்த ஆன்மா ஒரு காலம் என்ன ஆக முடியாது, ஒரு காலம் சிவமா ஆக முடியாது. ஆனா நல்லா கவனிங்க, எல்லாம் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்களேன், எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டாங்களா? முக்கியமான செய்தி, பிரைம் மினிஸ்டர் ஆகணும், புரியுதுங்களா? பிரைம் மினிஸ்டர் ஆகணும். பிரைம் மினிஸ்டர் ஆனா என்ன பண்ணணும்? மக்களுக்கு நல்லது செய்யணும், முயற்சி பண்ணணும், படிச்சு ஓடி ஓடி உழைக்கணும். இல்ல ஓடணும்ல, அங்க போகணும், இங்க போகணும், அங்க சைன் போடணும், இங்க சைன் போடணும், இது கரெக்டா அது கரெக்டா, சட்டம் ஒழுங்கு எல்லாம் பார்க்கணும், பட்ஜெட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், நாட்டுல பாதுகாப்பு இருக்கான்னு பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். எப்ப சாப்பிடுறது? இப்படி வச்சுப்போமா? ஒருத்தர் சொல்றாரு, தம்பி பிரைம் மினிஸ்டரா கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும், பிரைம் மினிஸ்டருக்கு தர வேண்டிய சம்பளம் கிடைக்கும், பிரைம் மினிஸ்டருக்கு தர வேண்டிய பங்களா கிடைக்கும், பிரைம் மினிஸ்டர் தர வேண்டிய மரியாதை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா நீ பிரைம் மினிஸ்டர் வேலையை பார்க்க தேவையில்லைன்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? நம்ம இந்த படத்துல ரஜினி சொல்ற மாதிரி இது எப்படி இருக்கு? இது சூப்பர் இல்ல? அது மாதிரிதான் நம்ம முக்தி நிலையில சிவபெருமான் பெறுகின்ற இன்பத்தை பெறுவோம், சிவபெருமான் பெறுகின்ற ஆனந்தத்தை பெறுவோம். அவனுக்கு என்ன ஆனந்தம் இருக்கோ நமக்கு வந்துடும், சிவபெருமானுக்கு என்ன இருக்கோ எல்லாம் வந்துடும். ஆனா சிவபெருமான் 5 தொழில் பண்ணுவான்ல, படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல், அவனுக்குத்தான் வேலை. நாம வேலை இல்லாம அக்கடான்னு உட்கார்ந்துகிட்டு சிவசிவான்னு உட்கார்ந்துகிட்டு சிவபெருமான் பெறுகின்ற அத்தனை இன்பத்தையும் பெற முடியும். ஆனா சிவன் செய்யற ஒரு வேலையை நம்ம செய்ய தேவையில்லை. இப்படி வச்சுக்கோமா, நீங்க வந்தீங்கன்னா 30 நாளுக்குரிய சம்பளத்தை தந்துருவோம், ஆனா நீங்க வேலை செய்ய தேவையில்லை. எப்படி? நீங்க வந்தீங்கன்னா 30 நாளைக்கு உரிய சம்பளத்தை கொடுத்துருவோம், ஆனா நீங்க வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை, சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா போதும். இப்படி ஒருத்தர் இருந்தா அவன் யாரு? அவன் பைத்தியக்காரன் தானே. இப்படி ஒருத்தர் இருந்தா அவன் பைத்தியமா இல்லையா? அதனாலதான் நம்ம அப்பா யாரு? பித்தன், பெரும் பித்தன். அவன் என்ன பண்ணுவான், நம்மளை சிவமாக்கி ஜம்முன்னு உட்கார வச்சுட்டு, எனக்கு என்ன சம்பளமோ அதுக்கு உனக்கு சம்பளம், ஆனா நீ என்ன பண்ண தேவையில்லை, வேலை செய்ய தேவையில்லைன்னு சொன்னான். இப்ப புரிச்சுக்கிச்சா? இப்ப சிவபெருமானை விட ஒரு படி மேல இருக்கும் நம்ம. அவன் கூட பைத்தியம் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு என்ன பண்றான், சம்பளம் வாங்குறான். நாம வேலையும் இப்ப புரிஞ்சுதுங்களா? நல்லா கவனிக்கல, ஒரு நிமிஷம் கவனிக்கல. அம்மா சொல்லுவாங்க, தங்கம் இந்த 10th எக்ஸாம் நல்லா படிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? அதுக்கப்புறம் வாழ்க்கையில படிக்கவே தேவையில்லை. ஏன்னா 10th நல்ல மார்க் வாங்கிட்டா நல்ல ஸ்கூல் கிடைச்சிடும். நல்ல ஸ்கூல் கிடைச்சிட்டா திரும்ப அங்க இருந்து நீட் எக்ஸாம் எழுதி எங்க போயிடலாம், டாக்டரா போயிடலாம். டாக்டரா போயிட்டா என்ன பண்ணிடலாம், தனியா கிளினிக் வச்சு தினமும் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். உள்ள வந்த உடனே காய்ச்சல்னு சொன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, தலையில இருந்து கால் வரைக்கும் டெஸ்ட் எடுக்கன்னு சொல்லி டெஸ்ட் எடுக்க வச்சு எல்லா காசையும் உருவி என்ன பண்ணலாம், ஒரே நாள்ல 1.5 லட்சம் ரூபாய் நீ சம்பாதிச்சிடலான்ற மாதிரி. நாம இப்ப உழைச்சோம்னா இனிமே என்ன பண்ண தேவையில்லை, இப்ப உழைச்சா இனிமே என்ன பண்ண தேவையில்லை, உழைக்க வேண்டியது இல்லை, வேலை செய்ய வேண்டியது கூட உழைக்க தேவையில்லை, முக்தி இன்பத்துல கூட போய் உழைக்க தேவையில்லை. சிவபுரத்துக்கு போய் நீங்க வந்தா மட்டும் போதுன்ற மாதிரி சிவபுரத்துல போய் நம்ம உட்கார்ந்தா மட்டும் போதும். சிவபெருமான் நம்மள சிவ ஆனந்தத்துக்குள்ள நிறுத்தி நம்ம என்ன பண்ணிடுவான். அதனால இப்ப நீங்க உழைக்கணும். ஆடா படுபாவி, நிம்மதியா உட்காரலான்னு நினைச்சு திருவாசக சிந்தனைக்கு வந்தா என்ன உழைக்கணும்ன்றியே. நானே வேலை பார்த்துட்டு 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு சரி சிவபெருமானை பத்தி கேட்டுட்டு போயிடலான்னு நினைச்சிட்டு வந்தா திரும்பவும் வேலை பார்க்கணுமா. இனிமே நான் உழைச்சு நான் போய் என்னைக்கு மேடேறது, எனக்காவது மேடேற முடியுமா சாமி அப்படின்னா கவனிங்க, உழைக்கிறதுன்னு சொன்னது உடம்பினால் அல்ல, உட்கார்ந்த இடத்திலேயே மனத்தினாலதான் உழைக்க போறீங்க.
மன உளைச்சல். மன உளைச்சல்னால என்ன சொல்லுவோம்? எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப மனசு கஷ்டப்பட போறோம் அப்படிதான் அதான் அதுக்கு சொல்லுவோம். எனக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்குன்னு அர்த்தம். மனது இனிமே நம்மளை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல்னா சிவபெருமானை சிந்திப்பதுதான் மன உளைச்சல். அது போய் கஷ்டமா? யாராவது கேட்டா நான் மன உளைச்சல் இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவபெருமானை சிந்திச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சிவபெருமானை சிந்தித்தவாறே, சிவபெருமானை நீங்க சிந்திக்கிறீங்கல்ல, அதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை இந்த பிறவியில. அது மட்டும் செஞ்சா போதும், இனிமே அதையும் கூட சிந்திக்க தேவையில்லை அங்க போயிட்டா. அதனால அவனை நீங்க நினைங்க, திட்டுறதுக்காவது நினைங்க. எனக்கு அது கொடுக்க மாட்டீங்கடா, இது கொடுக்கணும் அப்படி திட்டுறதுக்காவது நினைங்க. அவனை நினைங்க. அவனை நினைப்பதுதான் இந்த பிறவியினுடைய. நம்ம போய் கோயிலுக்கு போறதோ பெரிய பெரிய இதுக்கு போறதோ அங்க இல்ல, அவனை நினைக்கணும். அவனை நினைக்கணும். ஈஸியா இருக்கே, நீ சொல்றத பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கே வேலை, சுலபம் ஆயிடுச்சுன்னா அதுதான் தவிர. கோயிலுக்கே போனாலும் நல்லா கவனிங்க, எனக்கு கவனிக்க ஒரு நிமிஷம். கோயிலுக்கு போறோம், 500 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு பொங்கல் அன்னைக்கு சாமியை எப்படியாவது பாத்திரலான்னு சொல்லி 500 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு போனா அங்க ஒரு கியூ நிக்குது. அங்க ஒரு கியூ, இந்த கியூ வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி பக்கத்துல ஒருத்தட்ட, ஐயா நான் இந்த சாமியை வேகமா பாக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, 5000 ரூபாய் கொடுத்துருங்க அவங்க வந்துடலான்னு. சரி பரவாயில்ல, இன்னைக்கு என்ன நாளும் பரவாயில்ல, நல்ல நாள் அதுமா சாமியை பார்த்து 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து நேரா கூட்டிட்டு போய் அந்த கரை போட்டிருக்காங்க சாமி. இப்ப என்ன பண்ண போறாங்க? திறக்க போறாங்க. சாமியை கண்ணை மூடி படம் 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், இன்னைக்கு நான் பெருமானை பாத்திரலாம் அப்படின்னு தலையில கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப திரைய விளக்குறாங்க. அப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ வீட்டுல கேஸ ஆன் பண்ணாமோ ஆஃப் பண்ணாமோ தெரியலையே அப்படின்னு ஞாபகம். ஐயோ கேஸ் ஆன் பண்ணி வச்சிருந்தா என்ன ஆகுறது, ஃபுல்லா இதாயிடுமே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள சாமி பார்த்தவங்க எல்லாம் போலாம் அப்படின்ட்டாங்க. வந்தாச்சு, வெளியே வந்தாச்சு. சாமி 5000 ரூபாய் கொடுத்து திரைய விளக்குறப்போ புரியுதா? மனத்தை செய்யற உழைப்பு தான் அதிகம். நீங்க நேரா போயிட்டீங்க, கோயிலுக்கு போயிட்டீங்க, ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ்ல போயிட்டீங்க, 5000 ரூபாய் போயிட்டீங்க, கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்திலேயே போயிட்டீங்க, திரைக்கு பக்கத்திலேயே போயிட்டீங்க, திரைய வளர்க்குறாரு சாமியை பார்க்க கண்ணு தெரியுது, காது கேக்குது, எல்லாம் இருக்கு. மனம் வேறத பற்றிடுச்சு, முடிஞ்சிருச்சு கதை. இருக்கிறதுலயே கடினமானது மனத்தினாலே சிவனை நினைப்பதுதான். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 480 அமர்வுகளா 480 அமர்வுகளா கிட்டத்தட்ட 5 வருஷமா 2 மணி நேரம் போட்டுக்கோங்க. 480 x 2 500 போட்டுக்குவோமே, 20 அமர்வு எக்ஸ்ட்ரா போட்டுக்குவோம். 500 x 2 1000 மணி நேரம். 1000 மணி நேரம் அப்பனை சிந்திச்சிருக்கோம். 1000 மணி நேரம் அப்பனை நினைச்சிருக்கோம். நமக்கு சிவபுரமும் கன்ஃபார்ம், சிவன் ஆடுகின்ற திருக்கூத்தும் கன்ஃபார்ம். புரியுதுங்களா? அதனால சிவபெருமானை சிந்திப்பதுதான் சிவபூசை. அது செய்வதற்கு மலரை பார்த்து ஆகாவிடுது. மலரை பார்க்கும்போது சிவபெருமானுக்கு மாலை கட்டி போட்டா நல்லா இருக்குமே, பாலை பார்க்கும்போது அவனுக்கு அபிஷேகம் பண்ணா நல்லா இருக்குமே, அடியார்களை பார்க்கும்போது அடியார்களை கூட்டிட்டு சிவபெருமானை பார்த்தா நல்லா இருக்கும். எல்லாமே சிவபெருமானோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நினைப்பு வர வைக்கிறதுக்கு பேருதான் இந்த ஞானமே. புரியுதுங்களா? அப்போ அந்த விஷயத்தை செய்வதற்கு பேருதான் போற்றி. அப்ப போற்றி என்ன பண்ணுது? சிவபெருமானுடைய நினைப்ப இந்த ஆன்மாவுக்கு நமச்சிவாயை மட்டும் சொல்லிட்டு இருக்கலாம்ல. 12 திருமுறை இருக்குல்ல சாமி, 12 திருமுறை இருக்குல்ல. இந்த 12 திருமுறை எப்படி தொடங்குது? தொடங்குதா? எப்படி முடியுது? உலகெல்லாம் முடியுதா? எப்படி முடியுது? தோ இம். அப்ப என்னது? தோம் அப்படின்னு முடியுதா? தோம் என்ன அர்த்தம்? ஓம் அப்படின்னு. ஓம் அப்படின்ற ஒரு பொருள் தான் விரிச்சிருக்கோம். வெறும் ஓம் மட்டும் சொல்லிருக்கலாம்ல. ஓம் என்ற பொருளை தான் 12 திருமுறையா விரிஞ்சிருக்கு. ஓம் மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? வெறும் நமச்சிவாய் மட்டும் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? இந்த ஆன்மாவுக்கு நீங்க ஒரே விஷயத்த சொன்னீங்கன்னா அப்படியே டயர்ட் ஆயிடும், அப்படியே சோர்வு அடைஞ்சிடும். அதனால டிஃப்ரெண்டா தினமும்
நமக்கெல்லாம் அப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் தெரியுமா உங்களுக்கு? ஸ்ரீவில்லிபுத்தூர் கேள்வி எதுக்கு ஃபேமஸ்? ஸ்ரீவில்லிபுத்தூர் எதுக்கு ஃபேமஸ்? கரெக்டா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் எதுக்கு ஃபேமஸ்? பால்கோவா அருமை. ஆண்டாளுக்கு ஃபேமஸ் சொல்லிருந்தேன்னு வச்சோங்க, நான் கோவப்பட்டிருப்பேன். ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் நமக்கு என்ன ஆண்டாள் இருந்தா என்ன இருக்காது நமக்கு இல்ல ஆண்டாள்ல சாமியா சொல்லல, நமக்கு தேவை சாப்பிடுற விஷயம் தானே, சும்மா அதுக்காக சொன்னேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் எதுக்கு ஃபேமஸ்? பால்கோவா ஃபேமஸ். ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கும், அந்த கடை இருக்கக்கூடிய பால்கோவா ரொம்ப ஃபேமஸ். அந்த கடையில இருக்கிறவங்களுக்கு பால்கோவா பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்குமா? ஐயோ சாமி, நமக்கு வேணா பிடிக்கும். அவங்களாக்கு என்ன பண்ணது? எங்க வீட்டம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல பால் மாடு நிறைய இருக்கும், பால் மாடு நிறைய இருக்கும், பால் தயிர் நெய் அதெல்லாம் எடுப்பாங்கல்ல. ஆனா அவங்களுக்கு பால் பிடிக்காது. எங்க வீட்டம்மாவுக்கு பாலை கண்டாலே ஆகாது. எனக்கு பால்னா உயிர். 1 லிட்டர் கொடுத்தாலும் குடிப்பேன், 5 லிட்டர் கொடுத்தாலும் குடிப்பேன், எவ்வளவு நாளும் பால் அவ்வளவு உயிர். காரணம் நமக்கு எப்பயாச்சும் கிடைக்கிறதுனால அதை நம்ம என்ன பண்றோம்? டெய்லி அதையே குடிச்சா என்ன ஆயிடும்? சலிப்பு தட்டிடும்ல. அது மாதிரி ஒரே பொருள் தான், அதை ஒரே மாதிரி கொடுக்காம வேற வேற மாதிரி கொடுத்தாதான் இந்த ஆன்மாவுக்கு அது சலிப்பு தட்டாதுன்றதுக்காகத்தான் போற்றிகளை இத்தனையா கொடுத்துருக்கோம். 100 போற்றி, 1008 போற்றி, லட்சம் போற்றி, முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை அப்படின்னு எல்லா திருமுறையும் ஒரே சிவபெருமான சொன்னாலும் டிஃப்ரெண்டா சொன்னாதான் இந்த ஆன்மாவுக்கு சலிப்பு தட்டாதுன்றதுக்காகத்தான் இத்தனை போற்றி இருக்கு. புரியுதுங்களா? இத்தனை போற்றி இருக்கு. அதனால போற்றி செய்வது என்பது சிவபெருமானை நினைப்பது. போற்றி செய்வது என்பது சிவபெருமானை நினைப்பது. சிவபெருமானை நினைக்க வரம் தான். அவனை நினைக்கதான் நமக்கு வரம் வேண்டும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அதை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த சத்சங்கம், அடியார் திருக்கூட்டம், முற்றோதல், திருமுறை, அப்புறம் நமக்கு நம்மளுடைய பண்டார சாத்திரங்கள், மெய்கண்ட சாத்திரங்கள் எல்லாமே. ஆனா அங்க போயும் இந்த அம்மா பத்திய ஒன்னாதான் போனோம் நல்லி சில்க்கு. ஆனா இந்த அம்மாவுக்கு மட்டும் இந்த பெரிய பார்டர் புடவை எப்படிதான் கிடைச்சதோ தெரியலையே. நல்லி சில்க் 2 பேரும் ஒன்னா தாங்க போனோம், தெரியுமா? அங்க போயிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு திருமுறை போயிட்டு இருக்கோம். இந்த அம்மாவும் நானும் ஒன்னா தாங்க போனோம். இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு மட்டும் நல்ல பார்டர் வச்சிருக்கேன். நான் நினைச்ச மாதிரி மாம்பழக்கடை பார்டர் இதுதான் நினைச்சேன், அந்த அம்மா எடுத்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னோன்னா அங்க நினைப்பு மறந்துச்சு. சிவபெருமானை நாம முடிந்த அளவுல நாம உலகவியல், அதுக்காக நான் உலகவியல் எல்லாம் என்னை கவனிங்களேன், என்ன மாதிரி வெப் சீரிஸ் பார்க்கவே முடியாது. நீங்க என்னை பார்த்தாலே தெரியும், என்ன மாதிரி வெப் சீரிஸ் பார்க்க முடியாது, என்ன மாதிரி படம் பார்க்க முடியாது, என்ன மாதிரி பாட்டு கேட்க முடியாது, என்ன மாதிரி லிரிக்ஸ் மனப்பாடம் பண்ண முடியாது. உலகத்துல இருக்கிற எல்லா அக்கிரமமும் என்ன மாதிரி செய்ய முடியாது. எல்லாத்துலயும் அத்துப்படி. ஆனா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அப்ப ஞாபகத்தோட தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மறக்கவே மறக்க. நீங்க உலகவியலா இருக்காதீங்கன்னு நான் சொல்லல, நீங்க உலகவியலா இருங்க. ஆனா நினைச்சா அப்பனை மட்டும் இருக்க பிடிச்சு நினைங்க. அப்பனை கும்புற இடத்துல போயிட்டு நம்ம வேறதான் நினைக்க கூடாது. புரியுதுங்களா? நம்ம அப்பனை நினைக்க வேண்டிய இடத்துல நின்று வேறதான் நினைக்க கூடாது. அந்த மாதிரி நினைப்பற நினைந்து என்று சொல்லுகின்ற இடத்துல நினைக்கணும். அந்த நினைப்பத்தான் நாம பெறணும்ன்றதுதான். அப்போ எது? சிவபெருமானை நினைப்பதுதான் போற்றி. அவனை டிஃப்ரெண்டா நினைக்கணும். தோளா போற்றி அப்படின்னு சொன்னோம். என்ன சொன்னோம்? தோளா போற்றிக்கு என்ன அர்த்தம்? யாராவது தெளிவா சொல்லுங்க பாக்கலாம். யாராவது ஒருத்தவங்க தோளா ஃப்ரெண்டுங்க ஐயா, ஃப்ரெண்டுக்கு போற்றி. சிவபெருமான் தான் நம்ம தோழனா நினைக்கிறோம், நாம அடிமையா நண்பனா நினைச்சு போற்றி சொல்றது ஐயா. சாவித்திரியம்மா போன மாதிரிக்கு வரலையா? சாவித்திரியம்மா போன மாதிரிக்கு வரலையாங்களா சாமி? ஐயா அடிமை பக்தி செய்யறதுங்க ஐயா தோழா. நாம அடிமையா இருக்கணும். நல்லா கவனிங்க. தோளா போற்றி அப்படின்னா என்னன்னா சிவபெருமானை தோழமையாக பார்க்க வேண்டும் என்பது கிடையாது. சிவபெருமான தோழமையா பார்க்க முடியுமா? பார்க்கலாமா? அப்படின்னா அருளாளர்கள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது. நீங்க எல்லாரும் உடனே என்ன சொல்லுவீங்க? நீங்க நம்ம இவர் இருக்காரு, நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் தோழமை பக்தி தானே செய்யலன்னு தான் போன அமர்வுல சொன்னோம். சுந்தரமூர்த்தி நாயனார் தான், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு என்ன எழுதி கொடுத்தாரு? இவன் வழி வழி அடிமை அடிமை சாசனம்.
வழி வழி அடிமை. ஏன்னா இவன் மட்டும் கிடையாது, இவனுக்கு பின்னாடி வர சந்ததிகள்லாம் அடிமை. யாருக்கு பின்னாடி வர சந்ததிகள்? சுந்தரர் பின்னாடி வர சந்ததிகள் எல்லாம். சுந்தரர் பின்னாடி வர சந்ததிகள்லாம் அடிமை. சுந்தரசாமி கல்யாணம் குழந்தை பிறந்துச்சா? சுந்தரசாமி குழந்தை பிறந்துச்சா? இல்லைங்கய்யா, 2 குழந்தைங்க தத்து எடுத்துருந்தாங்க. அவருக்கு பின்னாடி வரவங்க எல்லாம் அடிமை. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய 2 வகையில குழந்தை உண்டு. நல்லா கவனிங்க, 2 வகையில குழந்தை உண்டு. ஒண்ணு பெற்ற குழந்தை, பெற்றார் குழந்தை, தன்னுடைய கருவில இருந்து சுமந்து பெற்ற குழந்தை, அது உடல் சம்பந்தப்பட்ட குழந்தை. உயிர் சம்பந்தப்பட்ட குழந்தை குரு சீட குழந்தை. குருவுக்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடியது அதுவும் சந்தானம் தான். அதுவும் சந்தானம் தான். குழந்தை பிறந்தாலும் அதுக்கு பேரும் சந்தான பாக்கியம் தான். அதனாலதான் சமய குறவர்கள் அதுக்கடுத்து என்னது? சந்தான குறவர்கள் என்னது? அவங்க எல்லாம் வழி வழியா வர்றாங்க. மெய்கண்டாரு, மெய்கண்டாருடைய புள்ள யாரு? அருணந்தி சிவம். அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவமணியம். மறைஞான சம்பந்தர் உமாபதி. அதுக்கடுத்து அப்படி வரும். அப்போ இப்ப சொல்லுங்க, நமக்கும் யாரு? நமக்கும் ஐயா சுந்தரருக்கும் என்ன தொடர்பு? என்ன தொடர்பு? சந்தான தொடர்பு. நமக்கும் அவருக்கும் சந்தான தொடர்பு. ஏன் சந்தான தொடர்பு? சீடர் குரு. குரு அருமை. சுசிலாமா 100க்கு 100. ஏன்னா அவர் குரு, நான் சீடன். குருவுக்கும் சீடனுக்கும் என்ன தொடர்பு? சந்தான தொடர்பு. இவரோட பிள்ளை. அவர் முதல் பிள்ளை, 2வது பிள்ளை இருந்தா சொத்தை என்ன பண்ணணும்? சொத்தை என்ன பண்ணணும்? 2 பிள்ளை இருக்கு, சொத்தை என்ன பண்ணணும்? ஆளுக்கு பாதியா கொடுக்கணும் இல்லையா? ஆளுக்கு பாதியா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். பெரிய பிள்ளைக்கு கொஞ்சம் அதிகமாவும், சின்ன பிள்ளைக்கு கொஞ்சம் கம்மியாவும் கொடுப்பாங்க. இது என்னடா ஓரவஞ்சமா இருக்கு? இது எந்த ஊர்ரா? சண்டை போட்டுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்கல்லமா, கோர்ட்டுக்கு போயிருவாங்க. இல்லைங்கய்யா, சேஷ்ட பாகன்னு கொடுப்பாங்கய்யா. இல்ல அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வழக்கம் உண்டு. ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் கடைசி பிள்ளைக்கு அதிகமா கொடுப்பாங்க, முத பிள்ளைக்கு அதிகமா கொடுப்பாங்க, சமமா பிரிப்பாங்க கொடுத்தது. ஆனா குருவுக்கும் சீடனுக்கும், குருநாதர் ஒருத்தர் இருப்பாரு, சீடன் 100 பேர் இருந்தாலும் சிவபெருமான பிரிக்காம கொடுத்துருவாரு எல்லாத்துக்கும். எப்படி 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 குருநாதர் ஒருத்தர் இருப்பாரு, சீடன் 100 பேர் இருப்பாரு, சிவபெருமான என்ன பண்ண மாட்டாங்க, பிரிக்காம எல்லாத்துக்கும் முழுசாவே கொடுத்துருவாரு குருநாதர். குருநாதர் என்பவர் தாயினும் சிறந்தவர். ஏன்? தாய் கூட தன்னுடைய சொத்தை 2ஆத்தான் பிரிச்சு கொடுப்பா, தந்தை கூட தன் சொத்தை 2ஆத்தான் பிரிச்சு கொடுப்பாரு. 100 பேர்னா 100 பாகமா குறைஞ்சிரும். கொஞ்சம் கூட பாகம் குறையாம அப்படியே கொடுத்தவர் யாரு? குருநாதர். குருநாதர். நல்லா கவனிங்க, குருவுக்கும் சீடனுக்கும் என்ன தொடர்பு? சந்தான தொடர்பு. சந்தான தொடர்பு. ஒரு நிமிஷம். குருநாதருக்கும் சீடருக்கும் சந்தான தொடர்பு. குருநாதர் சீடர்களுக்கு யார் என்ன தருவாரு? என்ன கிரயம் தருவாரு? குருநாதர் என்ன கிரயம் தருவாரு? சிவபெருமானிய கரையமா தருவாரு. எவ்வளவு? இது எப்படி தருவாரு? முழுசா தருவாரு. சிவபெருமான எங்க இருந்து கரையமா தருவாரு? சிவபெருமான எங்க இருந்து கரையமா தருவாரு? அவரது எங்குமே நிறைஞ்சிருக்காரு. ஆனா அவர் எங்கேயோ வாங்கி தரணும், அப்படிதானே? அவர் வாங்கின செவத்தை அப்படியே முழுசா கொடுப்பாரு. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. இப்ப இந்த இடத்துல எல்லாரும் கவனிக்கணும். ஒரே ஒரு ஆன் பண்ணிக்கலாம். குருநாதருக்கும் சீடனுக்கும் சந்தானம் என்ன பண்ணும்? சொத்தை, அவர்கிட்ட இருக்க சொத்தை தரணும். அதுதான் சந்தானம். சொத்து தரணும்னு வச்சுங்க, அவருக்கு நமக்கு என்ன தொடர்பு? சந்தான தொடர்பு இல்ல. ஆனா அவர் குருநாதருக்கு என்ன இருக்கு? சிவம் தான் இருக்கு. அதனால அது தர்றாரு. வாங்கியாச்சு. குருநாதர் எதை தருவாரு? சிவத்தை சீடனுக்கு, சிவனை சீடனுக்கு தருவாரு. குருநாதர் சிவனை சீடனுக்கு தருவாரு. ஆனா மணிவாசகருக்கு
சிவமே குருநாதரா வந்தாரு. வாங்கி தர தேவையில்லை. யாருக்கும் கிடைக்காத பெருங்கூற்று. யாருக்குமே இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை. எல்லாருக்கும் வேறவங்க வருவாங்க, சிவபெருமானம் அது பழத்தை பறிச்சு கொடுப்பாங்க அப்படிதான். ஆனா இங்க சிவமே குருநாதரா வந்து அவருக்கு கொடுத்திருக்காரு. எப்படி இருக்கும் சிவம் அங்க? அந்த பட்டா எப்படி இருக்கும்? அந்த பட்டா எப்படி இருக்கும்? எங்க நான் வேறவங்கிட்ட நிலம் வாங்கி கொடுக்கறதுக்கும் சிவமே தன்னை பட்டா செஞ்சு கொடுத்தது, அது எப்படி இருக்கும்? அந்த பட்டாதான் இந்த வில்லங்கமே திருவாசகம். இல்லாத இருக்குங்கய்யா. அது எப்படி இருக்கும்? வில்லங்கமே இல்லாத இருக்குங்கய்யா. வில்லங்கமே இருக்காது. வில்லங்கமே இருக்காது எங்க அப்பா கிட்ட. ஏன்னா வேறாட்ட வாங்குறப்ப வில்லங்கம் பார்க்கணும், இருக்குமா இல்லையான்னு பார்க்கணும். மற்ற குருநாதர்கிட்ட இருந்து நல்லா கவனிங்க, மற்ற குருநாதர்கிட்ட இருந்து சிவத்தை வாங்கலாம். ஆனா வில்லங்க இருக்கா இல்லையான்னு நம்ம என்ன பண்ணணும்? ஈசி போட்டு பார்க்கணும். பார்த்துதான் வாங்க முடியும். ஆனா இங்க மணிவாசகர்கிட்ட வாங்கின பட்டா, கொடுத்த பட்டா வில்லங்கமே பார்க்க வேண்டிய பட்டா இல்ல, நேரடியா கொடுக்கிற கிரைய பத்திரம், ஒன்னும் பிரச்சனையே இல்ல. அந்த பத்திரம் தான் நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. அப்போ அந்த பத்திரத்துல நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் தெரியும் பெரிய சொத்து, பெரிய சொத்து, கிழக்க கிணறு, மேற்க காடு, இன்னொரு பக்கம் ஊத்து, இன்னொரு பக்கம் நாத்துன்னு ஒரு 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 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறதுலயே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கிற இடம், இந்த பக்கம் தண்ணி இருக்கிற இடம், இன்னொரு பக்கம் தோண்டுனா நம்ம படையப்பா படத்தை தோண்டினா தங்க வரும் பாருங்க, அந்த மாதிரி கிரானைட் வர மாதிரி ஒரு இடம் வச்சுக்கோங்க. அந்த கிரானைட் வர்ற இடம் தான் அந்த போற்றி திருவிழா. இங்க மட்டும் நமக்கு கரையம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த மொத்த சொத்தையும் மொத்தமா எடுத்துக்கிட்ட மாதிரி நம்ம எல்லாருக்கும் தனியா தான் கொடுத்திருக்காரு. அது மாதிரி இந்த போற்றி திருவள்ளுவர் என்பது சிவபெருமானுடைய அந்த இடத்துல கிரானைட் இருக்கிற இடம் மாதிரி, பொக்கிஷம் எடுக்கிற இடம், தோண்ட தோண்ட சிவம் தன்னை கிடைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இடம். அதனால நமக்கும் 63 உள்ள தொடர்பு சந்தான தொடர்பு. அப்படி பாக்குறப்போ நமக்கும் சுந்தரருக்கும் என்ன முறை? என்ன முறை? நமக்கு சுந்தரருக்கு என்ன முறை? குரு சீடன். ஒரு சில முறை குரு சீட முறை. அவரோட சந்ததி நாம தான். அதனால அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? எந்த சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா. அப்ப நம்ம என்னதான் பண்ணோம்? சிவபெருமானுக்கு அடிமைதான். நாம சிவபெருமானுக்கு அடிமை. ஏன்? நம்மளை ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டாரு. யார் எழுதி கொடுத்துட்டா? பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா அப்படின்ற மாதிரி நம்மையும் சிவபெருமானுக்கு நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை யார் கத்து கொடுத்துட்டா? நாம யாருக்கு அடிமை? ஆரூரனுக்கு அடிமை. நம்ம ஆரூர் பெருமானுக்கு அடிமை, நாம சொக்கநாதருக்கு அடிமை, நம்ம பட்டியப்பனுக்கு அடிமை, நம்ம தில்லை கூத்தனுக்கு அடிமை. நீங்க யாரெல்லாம் வீட்டு பக்கத்துல இருக்கானோ அவனுக்கு நாம அடிமை பக்தி தான் செய்யணும். அவனை தோழமை பக்தி செய்வதற்கு நமக்கு இப்ப தகுதி இருக்கா இல்லையா? நீங்க சொல்லலாம். சப்போஸ் நீங்க தோழமை பக்தி செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க யாரோட சந்தானம் கிடையாது? சுந்தரரோட சந்தானம் கிடையாது. இப்ப நீங்க சுந்தரோட சந்தானம் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? அடிமை பக்தி செய்யணும். அடிமை பக்தி செஞ்சாலே நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க யாரோட பரம்பரை? சுந்தரோட பரம்பரை. சுந்தரர் யாரோட பரம்பரை? 63 பரம்பரை. அவங்களுக்கு தானே அடிமையா இருக்காரு. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் சொல்லிட்டு வராரா இல்லையா? அப்போ சுந்தரர் யாருக்கு அடிமை? 63 அடிமை. அப்ப நம்ம யாருக்கெல்லாம் அடிமை ஆயிட்டோம்? 63 அடிமை ஆயிட்டோம். நம்ம 63 யாருக்கு அடிமை? சிவபெருமானுக்கு அடிமை. அதனால இப்போ நீங்களே முடிவு பண்ணுங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், வெதர் யூ ஆர் சூசிங் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் ஆர் ஸ்லேவரி அப்ரோச் டு த காட். நீங்க இறைவனுக்கு அடிமை தொண்டு செய்ய வேண்டுமா இல்ல தோழமை தொண்டு செய்ய வேண்டுமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அடிமை தொண்டு தானுங்க. தோழமை தொண்டு செஞ்சா இந்த பரம்பரைக்குள்ள நீங்க வரமாட்டீங்க. உங்களுக்கு பரம்பரைக்குள்ள வந்தா தான் என்ன கிடைக்கும்? அப்பதான் முழுசா சிவனே நமக்கு கிடைப்பாரு. முழுசா சிவனே பட்டா கிடைக்கும்.
சொத்து கிடைக்கும். சில பரம்பரைக்குள்ள வந்தாதான் பட்டா கிடைக்கும். பட்டா வேணும்னா இந்த பரம்பரைக்குள்ள வரணும். பரம்பரைக்குள்ள வரணும்னா அடிமை தொண்டு தான் செய்யணும். அடிமை தொண்டு செஞ்சாதான் கை நடுங்கும். அடிமை தொண்டு செஞ்சாதான் கண் கலங்கும். அடிமை தொண்டு செஞ்சாதான் பயம் வரும். அடிமை தொண்டு செஞ்சாதான் பொறுப்புணர்வு. அதனால நாமெல்லாம் யாரு இன்று முதல் அடிமைங்க ஐயா, யாருக்கு அடிமை அடிமை? தொண்டு செய்யணுங்கய்யா. சிவபெருமானுக்கு அடிமை. அடிமை தொண்டு செய்யும் போதே நினைச்சுக்கோங்க, நீங்க தனியா செய்யல. நீங்க தனியா செய்யல. நீங்க யாரை வச்சு செஞ்சிட்டு இருக்கீங்க? எந்த பரம்பரை? நீங்க எந்த பரம்பரை? சுந்தரர் 63 பரம்பரை. 63 பரம்பரை. ஆனா 63ல பட்டாவே போடல. 63ல பட்டா போடல மணிவாசக பெருமானம். மணிவாசக பெருமான் 63ல இல்ல, தெரியும்ல. 63ல மணிவாசகர் இல்ல. அதுதான் நாம செஞ்ச தவமும் தவம் இல்லாத அவமும். 63ல மட்டும் மணிவாசகர் இருந்தா இந்நேரம் மணிவாசகருடைய வரலாற சேக்கிலா இடி கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாரு. நேரம் படிச்சு அப்படியே உருகி இருப்போம். ஆனா என்ன நேரத்துல இருந்தால் வாய் வச்சாரோ தெரியல. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் எந்த நேரத்துல வாய் வச்சாரோ தெரியல. அவர் ஊரும் தெரியல, பேரும் தெரியல, எதுவுமே தெரியல நமக்கு. நாமளா திருவாத ஊரன் மாணிக்க வாசகர் என்னென்னமோ சொல்றோம். ஒரு இடத்துல கூட அவரை பற்றி முழுமையா தெரியவே தெரியாது. சரி, இவரை பத்தி எழுதுனாங்களே, திருவாத ஊரன் புராணம், திருவிளையாடல் புராணம், திருப்பெருந்துறை புராணம், இது மூணுமே என்ன பண்ணுது? ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா சொல்லுது. அப்போ இந்த மூணை வச்சு என்ன பண்ண முடியல. அந்த மூணு ஒரே மாதிரி சொன்னா கூட என்ன சொல்லிருக்கலாம்? ஆஹா, இவர் தாங்க மணிவாசகர்னு சொல்லலாம். அந்த மூணுமே டிஃபரெண்டா சொல்றதுனால மூணை வச்சும் ஒரு குழப்பம் அடைஞ்சிடும். அவரை பத்தி சரியா தெரியல. இவர் காலத்தால முற்பட்டவரா பிற்பட்டவரா தெரியல. ஏன்? இவர் யாரையுமே பாடல. யார் பாடல? இவரு மாணிக்க வாசகரு பின்னாடி வந்த சுந்தரரையோ ஞான சம்பந்தரையோ யாருமே பாடல. இவர் இவருக்கு முன்னாடி ஞான சம்பந்தர் இருந்திருந்தாருன்னா ஞான சம்பந்தர் பாடாம எப்படி இருந்திருப்பாரு? சுந்தரரை பாடாம எப்படி இருந்திருப்பாரு? இதுல என்ன பியூட்டினா, இவருக்கு பின்னாடி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு பின்னாடிதான் ஞான சம்பந்தரும் சுந்தரரும் மாணிக்கவாசரும் இது அப்பரும் வந்திருந்தாருன்னா இவங்க 3 பேரும் யார பாடல? மாணிக்கவாசகரை பாடல. பாடிருக்கலாம், அந்த பாட்டு நமக்கு கிடைக்கல. என்னமோ கதை. ஆனா கடைசி வரைக்கும் புரியாத புதிரா எப்படி யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றிது வேறறியாமை விளம்புகின்றோமேன்னு சொல்வது போல சிவபெருமானுக்கு என்ன சிறப்போ அது போல இவர் யாருக்கு பிறந்தாரு, எங்க முடிஞ்சாரு தெரியல. இவர் எங்க இருந்தாரு தெரியல. இவர் மதுரைன்னு தான் சொன்னாரு. ஆலவாயின்னு ஒரு இடத்துல கூட சொல்லல. ஆலவாயின்றது லேட்டா வந்த பேரு. மதுரைன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுல இருந்து நிறைய விஷயம். ஆக ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம், மாணிக்க வாசகர் அவர் யாரு? அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட். சிவபெருமான் அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இந்த படம் பார்த்திருக்கீங்களா? விக்ரம் படத்துல ஏஜென்ட் இருப்பாங்களே எல்லாம், ஏஜென்ட். அந்த மாதிரி இவர் ஒரு ஏஜென்ட். எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாருன்னு தெரியாது. மாணிக்க வாசகரை நீங்க நினைச்சா அவர் எந்த உருவத்திலையும் உங்களை வந்து பேசுவாரு. சிவபெருமான் ஏதாவது செய்தி கொடுத்தா அவங்க கிட்ட அனுப்புறதுக்கு ஒரு தீவிரமான செய்தி அனுப்புறதுக்காக. அப்போ சிவபெருமானை நம்ம அடிமை தொண்டு செஞ்சா, மாணிக்க வாசகரை நம்முடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டோமானால், அந்த சந்தான பரம்பரையில சிவபெருமானை அவர் பெற்றது போல கொஞ்சம் கூட குறையாம படிக்கின்ற அத்தனை பேத்துக்கும் பட்டா போட்டு தர்றாருன்னா அந்த பட்டா தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுலயும் முக்கியமான இடம் எது? போற்றி. கேக்குதா நான் பேசுறது? சுவாமி டக்குன்னு என்னாச்சு? எல்லாமே தோளா போற்றினா சிவபெருமானை தோழமை கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா அந்த நிலைப்பாடு நம்மள சரியா கொண்டு வராது. சிவபெருமான் நம்மள தோழனா நினைக்கிற மாதிரி நம்ம போற்றி செய்யணும். சிவபெருமான் நம்மள தோழனா நினைக்கலாம், நாம எப்படி நினைக்க கூடாது? சிவபெருமானை தோழமையாக நினைக்க கூடாதுன்னு தான்
சைவம் நமக்கு சொல்லி தருது. தோளா போற்றிக்கு என்ன நீ தோழனா நினைக்கணும் சாமி அப்படின்னு சொல்வதுதான் நாம தோளா போற்றியே தவிர சிவபெருமானை நாம் தோழனாக நினைப்பது இருப்பது நடக்கக்கூடாது. நடந்தா அந்த பக்தியில என்ன இருக்கும்? கண்ட்ரோல் இருக்காது. அந்த பக்தியில தோழன் இதை செய்யாதன்னு சொன்னா கேப்பமா? கேப்பமா? என்னாச்சு? கேட்க மாட்டாங்க. அது மாதிரி அப்ப தோளா போற்றினா சிவபெருமானை தோழமையாக கொண்டது போற்றி. எம்மை தோழமையாக கொள்வாய் சிவபெருமானே, என்னை அடிமையாக கொள்வாய் சிவபெருமானே அப்படின்னு சொல்வது போல மாணிக்க வாசகர் என்னதான் சொல்றாரு? என்னை ஆண்டுகொள், விற்றுக்கொள், ஒற்றிவை சொல்லிருக்காரு. என்னைய கரையம் பண்ணிக்கோ, என்னைய வித்துரு, இல்லாட்டி ஒத்திக்குவை. நாம எல்லாரும் என்ன பாருங்களேன் ஒரு நிமிஷம். நம்ம எல்லாரும் பாருங்க. இந்த ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் பாருங்க ஒரு நிமிஷம், என்ன கவனிங்க. என்னன்னா, கோவில்ல போயிட்டு சாமிக்கு மாலை கொடுப்போம்ல, பெரிய மாலை வாங்கிட்டு போய் சாமி கொடுக்கும், எடுத்துட்டு போவாங்க இல்ல. போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? சில சமயம் என்ன பண்ணுவாங்க? சாமி கழுத்துல போடுவாங்க. சில சமயம் சைட்ல நிறைய மாலை இருந்துச்சுன்னா தோல்ல அப்படி போட்டுருவாங்க. பாத்தீங்களா? சும்மா தோல்ல அப்படி போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் மாலை இருந்ததுன்னா இன்னும் நிறைய மாலை இருந்துச்சுன்னா திருவாச்சியில போட்டுருவாங்க. புரியுதுங்களா? இன்னும் அதிகமான மாலை இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க? சைட்ல ஒரு ஆணியில தூக்கி மாட்டிடுவாங்க. பாத்துறீங்களா? சைட்ல ஆணில தூக்கி மாட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது போடுறதுக்கு இடம் இல்லைன்னு அர்த்தங்கய்யா. இல்ல, கரெக்டா சொல்லுங்க. கோவில்ல நம்ம குடுக்கிற மாலைய சாமிக்கு போடாம சைட்ல ஒரு ஆணியில மாட்டுறாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்புறமா போட்டுக்கலாம். அடுத்த பூசைக்கு ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கலாம்னு அர்த்தம். அடுத்த பூசைக்கு ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கலாம்னு அர்த்தம். நம்ம மனசு என்ன ஆகும்? மாலையை கொடுத்ததுக்கு அப்புறம் மாலை சாமி கழுத்துலதான் விழுங்க நினைப்போம். சப்போஸ் அவ திருவாச்சியில போட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? ஐயோ, என் மாலை இப்படி சாமி கழுத்துல விழுகாம இப்படி திருவாச்சியில போயிடுச்சேன்னு நினைக்கிறோமே, அந்த நினைப்பு தான் என்ன நினைப்பு? விபரீதமான நினைப்பு. சாமிகிட்ட சொல்லிட்டாரு. சாமி என்ன சொல்லிட்டாரு? நான் கொடுத்துட்டேன் மாலை, இந்த மாலையை உன் கழுத்துல போட்டுக்கோ, உன் கால்ல போட்டுக்கோ, உன் தோல்ல போட்டுக்கோ, தூக்கி எறிஞ்சுக்கோ. நான் மாலை கொடுத்ததோட என் வேலை முடிஞ்சிச்சு. நீ அது உன்கிட்ட வந்துருச்சு, அதை நீ வச்சுக்கிறது வைக்காம இருக்கிறது நீ என்னமோ. அது மாதிரி மணிவாசன் என்ன சொல்றாரு? என்ன உங்ககிட்ட கொடுத்துட்டேன், கொடுத்ததுக்கு அப்புறம் என்னை ஆண்டுக்கோ, என்னை வேணும்னா வச்சுக்க, வேணாட்டி வித்துரு, அப்படி இல்லாட்டி யார்ட்டையாவது ஒத்திக்கு வை, என்னமா பண்ணு, இனிமே என்னுடைய வேலை எதுவுமே இல்லை, எல்லாம் நின் செயல் அப்படின்னு நினைக்கிற அந்த நினைப்பு தான். அந்த நினைப்பு என்ன நினைப்பு? அது அடிமைக்குரிய நினைப்பு. அது என்ன நினைப்பு? அப்போ கோவில நம்ம கோவில்ல கொடுத்து என்ன பண்ணோம்? அது எங்க போனாலும் சிவபெருமானுக்கு போனதான் நம்ம நினைக்கணும். அதுதான் அடிமை. கோயிலுக்குள்ள போயாச்சு. நான் கொடுக்குற குங்குமம் நேரா சிவபெருமான் நெத்திக்கு தான் போகணும்னு நினைக்க கூடாது. புரியுதா? நான் கொடுக்குற குங்குமம் நேரா சிவபெருமான் நெத்திக்கு தான் போகணும்னு நினைச்சா நான் என்ன பண்ணல? அடிமை. நான் கொடுத்துட்டேன், நீ நெத்தியில பூசிக்கா, தூக்கியா ஓரமா வை, இல்ல அடுத்த வருஷம் எடுத்து பூசிக்கா, அது ஓ இஷ்டம். எஜமான்கிட்ட கொடுத்துட்டோம். எஜமா என்ன வேணாலும் பண்ணுவார். வேணும்னா சாப்பிடுவாரு, வேணாட்டி விட்டுருவாரு, இல்ல யாருக்காவது கொடுப்பாரு, அவர் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான. அப்போ எல்லா இடத்துலயும் மணிவாசகர் எப்படிதான் சொல்றாரு? தன்னை சீடனாக இருந்தாலும் அப்படிதான். அதனால நாம பரம்பரை என்ன பரம்பரை? நம்ம சந்தான பரம்பரை. நம்ம என்ன சந்தான பரம்பரை? என்ன சந்தான பரம்பரை? குரு சீடர் சந்தான பரம்பரை. குரு சீடர் சந்தான குரு சீடர் சந்தான பரம்பரை. எங்க ஆரம்பிச்சது இந்த சந்தானம்? எங்க ஆரம்பிச்சிச்சு? சுந்தரமூர்த்தி நாயனார். 63 நாயன்மார்கள்ட்ட ஆரம்பிச்சது. அந்த 63 நாயன்மார்களுக்கு முன்னதாக நந்தியம் பெருமான் இருந்தாரு. நந்தியம் பெருமான் கைலையில இருந்தாரு. கைலையில இருந்து சொன்னனால எல்லாரும் எந்த பரம்பரை? கைலாய பரம்பரைங்க. கைலாய பரம்பரை.
திருக்கைலாய பரம்பரை, எல்லாருமே திருக்கைலாய. நல்லா கவனிங்க, சிவபெருமானுக்கு அடிமை தொண்டு செஞ்சாதான் நீங்க திருக்கைலாய பரம்பரை. அடிமை தொண்டு செய்யல அப்படின்னா நாம திருக்கைலாய பரம்பரை பரம்பரை இல்லை சொல்றப்பவே எனக்கு கை கால் நடுக்குது. எனக்கு எல்லாரும் போட்டு இதெல்லாம் யார் யார் யூடியூப்ல கேட்கிறாங்களோ என்னை போட்டு தாக்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க. வரட்டும். ஒண்ணு, திருக்கைலாய பரம்பரை என்பது அடிமை தொண்டு செய்பவர்கள். ஏன் யார் சொல்லியிருக்கா? யார் சொல்லியிருக்கா? என்னுடைய பரம்பரை, எனக்கு வழி அடிமை யாருன்னு சொல்லியிருக்காரு? எவரு சொல்லியிருக்காரு? சிவபெருமானே யாரை பார்த்து சொல்லியிருக்காரு? சிவபெருமானுடைய சந்தான பரம்பரை நாம. அதனால நோ டவுட். ஆனா அவர் சொன்னதை செஞ்சாதான் நம்ம சந்தான பரம்பரை. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள பரம்பரை எப்படி வரும்? நல்லா கவனிங்க. அவங்க 2 பேருக்குள்ள தொடர்பு எப்படி வரும்? 2 பேர் அவர் சொன்னதை இவர் கேட்டாதான் தொடர்பு, அவர் சொன்னதை இவர் ஃபாலோ பண்ணாதான் தொடர்பு. குருநாதர் சொன்னதை ஃபாலோ பண்ணாதான் இவர் சீடர். குருநாதர் சொன்னதை ஃபாலோ பண்ணல, இவர் சீடரா? இல்ல இல்ல. நீங்க உங்க அம்மா வீட்டுல அம்மாவுக்கு நம்ம பிள்ளையா பிறந்தா கூட அம்மா பேச்ச கேட்கல, நம்மளும் அம்மாவும் பிள்ளை இல்லாம ஆயிடுவோமா? நம்ம பிறந்துட்டோம், அம்மா பேச்ச கேட்கல. எந்த பிள்ளை அம்மா பேச்ச கேக்குது? எந்த பிள்ளை அம்மா அப்பா பேச்ச நம்ம கேட்காட்டினா கூட அவங்க நமக்கு அம்மா அப்பா தான். ஆனா குரு சீட தன்மையில குருநாதர் பேச்ச கேட்கலன்னா குருநாதர் குலத்துல நாம இல்லைன்னு அர்த்தம். நம்ம போயிட்டு தீக்கையெல்லாம் வாங்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு குருநாதர் சொன்ன விஷயத்த செய்யாம இருந்தோம்னா என்ன ஆகும்? தீக்கை அருந்துரும். தீக்கே இல்ல, நடக்கலன்னு அர்த்தம். தீக்கே நடக்கும். பட் தீக்கே நான் வாங்கல, குருநாதர் சொன்னதெல்லாம் சும்மா நல்லா அருமையா பண்ணிட்டு இருக்கேன். என்ன என்ன பண்ணோம்? திருக்கைலாய சங்கிலி எனக்கு என்ன பண்ணிடும்? என் ஆன்மாவோட கனெக்ட் ஆயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சது. இதுக்கப்புறம் உங்களையும் கைலாய பரம்பரையையும் பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. அப்போ நீங்க தொண்டு செஞ்சா மட்டும்தான் பரம்பரை, நீங்க அடிமை தொண்டு செஞ்சா மட்டும்தான் பரம்பரை, நீங்க சிவனடியார்களுக்கு தொண்டு செஞ்சா மட்டும்தான் பரம்பரை. அதை செய்யாம நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, உங்களை திருக்கைலாய சங்கிலி இணைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தொண்டு செய்யல, நான் வீட்லயே சும்மா உட்கார்ந்துருக்கேன், நான் எந்த தொண்டும் செய்யாம உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா நம்மள திருக்கைலாய சங்கிலி. திருக்கைலாய சங்கிலி மட்டும் இணைச்சிருச்சுன்னா நீங்க உட்கார்ந்த இடத்துலயே கைலாயத்தை பார்க்கலாம். நீங்க எங்க போக தேவையில்லை. ஏன்னா கரண்ட் வந்துருச்சுல, திருக்கைலாயத்துல கரண்ட் நேரம் வீட்டுக்கு எனக்கே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. டைரக்டா பார்க்கலாம், கைலாயத்தை நேரடியாக பார்க்கலாம். நம்ம எப்படி தொடங்கணும் ஞாபகம் இருக்கா? நமக்கு எல்லாம் சிவபுரம் கிடைச்சிருச்சு. சிவபுரத்துக்கு போனா எப்படி இருக்கும்னா, வாசல்ல தோரணம், கற்பக மரங்கள் எல்லாம் சொன்னோம்ல, ஒரு காட்சி படுத்தணும்ல, அத நீங்க அப்ப போய் பார்க்க வேணாம், இப்பயே பார்க்கலாம். எப்ப பார்க்க முடியும் அப்படின்னா சந்தான தொண்டு செஞ்சா பார்க்கலாம். தொண்டு எதையாவது செஞ்சிருங்க சாமி, ஏதோ ஒரு தொண்டை எடுத்து செஞ்சிருங்க. தொண்டுன்னா தொடர்ந்து செய்யறது, ஒரு கால இடைவெளியில தொடர்ந்து செய்யறது. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு அருகம்புல்ல பெருமானுக்கு வைக்கிறேன், அது சிவத்தொண்டு. வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது சிவனடியார்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யறேன், அது என்னது? அடியார் தொண்டு. இல்ல வாரத்துக்கு ஒரு முறை என்னால செய்ய முடியாது, சரி தாண்டிடலாம், எங்க போயிடலாம்? மாசத்துக்கு ஒரு முறை, முடியல 3 மாசத்துக்கு ஒரு முறை, முடியல 6 மாசத்துக்கு ஒரு முறை, முடியல 10 மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை, என்னமோ ஒரு இடைவெளியில தொண்டு செய்யும். ஆனா உங்ககிட்ட நான் ஒரே ஒரு இதெல்லாம் தொண்டு செய்யாம இருங்க. ஆனா உங்களுக்காக நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன ஒரு அடியவனா நினைச்சீங்கன்னா, என்ன ஒரு சிவனடியாரா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க திருவாசக சிந்தனைக்கு வந்தாலே நீங்க அடியனுக்கு செய்கின்ற பெருந்தொண்டு. திருவாசக சிந்தனைக்கு நீங்க வந்துட்டு என்ன நீங்க அடியவனா நினைச்சீங்கன்னா, இல்ல அடியெல்லாம் ஒரு அடியவன் கிடையாது, நீங்க எல்லாம் ஒரு அடியாரா அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். அடியேனா ஏதோ ஒரு சிவனடியாரா நீங்க ஏத்துக்கிட்டீங்க, திருநீர் பூசுற சிவனடியாரா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் திருவாசக சிந்தனைக்கு எழுந்தருள பண்ணாலே அது அடியனுக்கு
செய்யற ஒரு தொண்டு. ஏதோ ஒரு சிவனடியாருக்கு தொண்டு செய்யணும்னு நீங்க சொன்னாங்க. குரு நாங்க சீடன் சிவா. குரு சீடர் தொண்டுங்க ஐயா, நீங்க குரு எங்களுக்கு நாங்க குரு சீடர் சீடர்கள் சிவா. தொண்டுங்க ஐயா. உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஐயா உறவு நாங்க குரு குருவா தான் சீடர் நினைக்கிறோம். உறவு. ஐயா நீங்க குரு, நாங்கெல்லாம் உங்க சந்தானங்கள். சொக்கநாதா இது வந்து டெலிட் கண்ட்ரோல் ஆல் டெலிட். சாமி நான் கேக்குறது கவனிங்களேன், கவனிங்களேன். எனக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சா நல்லது தானே. அவருக்கு ஒரு உணவு கொடுத்தா சந்தோஷப்படுவார், அதுக்காக. ஒரு சிவனடியாருக்கு திருநீற்று போய் கொடுத்தா சந்தோஷப்படுவார். ஆனா இந்த ஆனந்த் அப்படிங்கிற சிவனடியார் வந்து உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவார், அவ்வளவுதான். வந்து உங்க திருமுக அந்த தரிசனத்தை கொடுத்து நீங்க வந்தீங்கன்னா, உங்ககிட்ட சிவனை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, அதுதான் நீங்க அடியனுக்கு செய்யற தொண்டு. நீ வேற தொண்டுகள் எல்லாம் செஞ்சீங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது அன்பு சங்கிலிங்க ஐயா, இங்க நம்மளது அன்பு சங்கிலிங்க ஐயா. அதனால தொண்டு செய்தால் மட்டும்தான் நாம திருக்கைலாய பரம்பரையா இருக்கலாம். அந்த தொண்டும் அடிமை தொண்டா செஞ்சாதான் திருக்கைலாய பரம்பரைக்குள்ள இருக்கலாம். அப்படி செய்யற அத்தனை பேத்துக்கும் சிவபெருமானுடைய நேரடி தீக்கை, சிவபெருமானுடைய நேரடி தீக்க, சிவபெருமானுடைய நேரடி தொடர்பு, நேரடி விஷயம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அவ்வளவுதான். நம்ம தீக்கையை வாங்கிட்டு நம்ம கிடக்கிறது கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மனையில வைடின்ற கதையா, தீக்கையை வாங்கினதுக்கு அப்புறமும் நாம வேலையை நாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது பேர் தீக்கை ஆகாது. நாம எதுவுமே வாங்காட்டினாலும் நம்முடைய மனமாற்றம் அடைஞ்சு நாம எல்லாம் பண்ணா அது நம்ம எதோட கனெக்ட் ஆயிடுவோம், சங்கிலி லாக் ஆயிடும். கைலாய பரம்பரை கைலாய சங்கிலி லாக் ஆன உடனே, கைலாய சங்கிலி லாக் ஆன உடனே என்ன பண்ணோம்? கண்டேன் அவன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே அப்படின்னு பாக்குற எல்லாமே சிவமா தெரியும். அப்போ தொண்டு ஒண்ணு செஞ்சா போதும், இருக்கிற இடமெல்லாம் சிவமா தெரியும். இன்னைக்கு நாம பார்க்க இருக்க போறது துணைவா போற்றி, துணைவா போற்றி. இப்ப உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். சிவபெருமான் நம்மோடு துணையிலேயே இருப்பான். எப்ப இருப்பான்? நாம தொண்டு செய்யும் போது. நாம தொண்டு செய்யும் போது கைலாய சங்கிலி என்ற சங்கிலியை போட்டு புடிச்சு நாம கூட தொண்டு துணையாகவே இருப்பான். அவன் எப்பவுமே துணையா இருப்பான். அந்த துணையை உணர்ற தருணம் எது தெரியுமா? சிவபெருமான் நம்ம அம்மா எப்பவுமே கூட இருப்பா. ஆனா நம்ம அம்மா ஒரு நாள் கூட நம்ம பார்த்துக்கிட்டதே இல்லை, அம்மா கூட நம்ம பேசவே இல்லைன்னா நம்ம அம்மா இருந்தும் இல்லாத மாதிரி. அம்மா கிட்ட போய் அம்மா சாப்பிட்டேன், அம்மா மத்தியானம் போயிட்டு தூங்குனேன், அம்மா அம்மா காலமிக்கி விடவா, அம்மா மாத்திரை போட்டேன், அம்மா மாத்திரை எடுத்து விடவா, விசிறி விடவா, கால் வலிக்குதா அமிக்கி விடவா, இப்படி எல்லாம் தொண்டு செஞ்சாதான் நாம அம்மா கூட இருக்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஆனா அம்மா கூடவே இருக்கும், அம்மாவுக்கு எந்த தொண்டும் செய்யல அப்படின்னா, அது போல சிவம் நம்ம கூடவே தான் இருப்பாரு. தொண்டு செய்யாத வரைக்கும் அவன் மறைஞ்சுதான் இருப்பான். தொண்டு செஞ்சா மட்டும்தான் அவன் என்னவா இருப்பான்? அவன் என்னவா இருப்பான்? துணையா இருப்பார். துணையா நல்லா கவனிங்க. வேதத்துல என்ன சொல்லல? வேதம் இருக்குல்ல, 4 வேதங்கள் என்ன சொல்லல? தொண்டை பத்தி பெருசா சொல்ல. ஏன்னா வேதம் நான் படிக்கிறேன், அதனால நான் படிச்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் வேதம் என்பது தொண்டை பத்தி சொல்லுதான்னு தெரியல. அதனால வேதத்துல சிவபெருமான் மறைஞ்சிருக்கான். திருமுறையில தொண்டை பற்றி மட்டும்தான் சொல்லுது. அதனால திருமுறையில பெருமான் வெளிப்பட்டு இருக்கான். அதனால தொண்டு செய்பவர்களுக்கு பெருமான் எப்படி இருக்கான்? துணைவனாக இருக்கின்றான். துணைவா போற்றின்னு சொல்லும் போது என்ன மனசுல வரணும்? தொண்டு செய்து கொண்டிருந்தா மட்டும்தான் துணைவனாக இருப்பான்ற ஞாபகம். தொண்டுன்னா தொடர்ந்து செய்யறது ஒண்ணும் இல்ல, ஈஸி. எனக்கு தொண்டுக்கு ஏதாவது 4-5 சாய்ஸ் கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்ணலாம்? பிரதோஷத்துக்கு ஒரு சின்ன காப்படி அரிசியை போட்டு கிண்டி, ஒரு தயிர் சாதத்தை போட்டு கிண்டி, நல்ல கொலைய சாதம் வடிச்சு ஒரு கிண்ணத்துல போட்டு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் போல இஞ்சி, கொஞ்சம் போல மாங்காய் கீத்து, கொஞ்சம் போல அந்த சகப்பு கலர்ல பொம்மர் கிரானைட்டு, கொஞ்சம் போல முந்திரி, இதெல்லாம் போட்டு தாளிச்சு ஊத்தி கொட்டி கலக்கி போய் கொடுத்துடலாம். அது தயிர் சாதம். இப்படி ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம். அமாவாசை பௌர்ணமிக்கு யாரையாவது ஒருத்தவங்க கூப்பிட்டு
சாப்பாடு போடலாம், வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடலாம். இல்ல நம்ம சாப்பாடு எடுத்துட்டு அவங்களுக்கு அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ இல்ல பிரதோஷத்துக்கோ இல்ல ஏகாதசிக்கோ சதுர்த்தசி ஏதோ ஒரு நாளைக்கு போய் செய்யலாம். இல்லையா ரோட்ல ஏதாவது நாய் இருக்கு பூனை இருக்கு பார்க்கும் போதெல்லாம் 2 பிஸ்கெட்டை போடலாம், ஏதாவது ஒண்ணு செய்யலாம், பண்ணலாம். ஆனா அதெல்லாம் என்னால முடியலங்க, ரொம்ப கஷ்டம். நாய் கடிச்சிருமான்னு தெரியல, பயமா இருக்கு. மாடு முட்டிருமான்னு தெரியல. நீ வேற சொல்லிட்டு போயிட்ட, நான் போய் அகத்திக்கீரை கொடுக்க போனேன் மாடு குத்திருச்சு அப்படின்னு ஆனந்த் மேல பழிய போட்டுறக்கூடாது இல்ல. அதனால அவுத்து கொடுக்கலாம், போய் பிரதோஷத்துக்கு ஏதாவது ஒரு கொடுக்கலாம். இது எல்லாத்த விட ஒண்ணு இருக்கு, எல்லாத்தோட ஒண்ணு இருக்கு. யாராவது மனசு கஷ்டப்பட்டு நம்ம கிட்ட பேசும்போது கவலைப்படாத, சிவபெருமான் காப்பாத்துவாரு, நிறைய பேரை காப்பாத்திருக்காருன்னு ஆறுதல். யாரெல்லாம் மனம் வருந்தும் போது அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்றீங்களோ அதுதான் பெரிய தொண்டு. யாரெல்லாம் மனசு கஷ்டப்படுறாங்களோ கவலைப்படாதீங்க, சிவபெருமான் காப்பாத்துவார். காசெல்லாம் கொடுத்து உதவி செய்ய வேணாம், நீங்க ஒன்னும் நீங்க சோறெல்லாம் போட்டு ஒன்னும் உதவி செய்ய வேணாம், ஒன்னும் பெருசா செஞ்சிருவாங்க. யாரெல்லாம் மனசு கஷ்டப்படுறீங்களா கவலைப்படாத, சிவபெருமான் இருக்காரு, நம்பிப்போ. என்ன காப்பாத்தினா உன்னை விட்டுருவானா? 63 நாயன்மார்களை காப்பாத்தினா உன்னை விட்டுருவானான்னு சொல்லி அந்த தொண்டையாவது செய்யுங்க. மனசு வருத்தப்படுறவங்க கிட்ட பெருமாங்க வருவான், கவலைப்பட. நான் அதைத்தான் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா, 5 வருஷமா. ஒரு பைசா கொடுத்து உதவுனது கிடையாது, உங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்தது கிடையாது. சிவபெருமான் வருவான், உங்க கண்ணீரை தொடப்பான், அவன் வந்து உங்களை காப்பாத்து நிப்பான். உங்களுக்கு என்னாலும் துன்பம் வராது, இன்பமே என்னாலும் அவனை பிடிச்சு நடங்க, உங்களுக்கு பாதை தெரியும், அவனை பிடிச்சு நடங்க, பாதை தெரியும். அந்த ஒரு தொண்டை மட்டும்தான் அடியே செஞ்சுட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு கை தொண்டு முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி வாய் தொண்டு செய்யுங்க. ஒன்னும் கவலைப்படாத தங்கம். திருநீர் பூசு, சாமி சரியாயிடும், நல்லா சரியாயிடும். வருத்தப்பட்டு ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்களா, திருநீர் எடுத்துக்கங்க. நீங்களே ஞான சம்பந்தம் நினைச்சுக்கங்க. மந்திரமாவது நீரை படிங்க. ஞான சம்பந்தர் எனக்குள்ளதான் இருக்காரு, நான் தான் ஞான சம்பந்தர் அப்படின்னு மனசுக்குள்ள ஆவாகனம் பண்ணி இது ஆலவாய் திருநீர்னு சொல்லி அவங்க நெற்றியில எடுங்க. இல்ல தூரமா இருக்காங்களா, கையில திருநீர் எடுத்துக்கோங்க, அவங்க நெற்றியில திருநீர் இடுவதாக மனசுல நினைச்சுக்கோங்க. அப்படி ஒரு தொண்டு செய்யுங்க. உடம்பு சரியில்லாதவங்களுக்காக வேண்டுங்க. அப்படி நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் நிறைவு செய்ய போறேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஐயோ அப்படிலாம் வேணும்னா அவங்களோட வினை நமக்கு வந்துடும், அவங்களோட நோயெல்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் யாருக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டாம், அவங்க நோய் உங்களுக்கு வந்துடும், அதை உங்களால ஸ்டெரிலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுங்க. நான் செய்யல, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஞான சம்பந்தம் தான் செய்யறான்னு நினைப்போட நான் செய்யறேன். அதனால எனக்கு வராது, ஞான சம்பந்தருக்கு தான் வரும். ஞான சம்பந்தர் அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும், அவர் அதை மாத்திக்குவாருன்னு நம்ம சொல்றோம். பயப்படாதீங்க, நல்லது செய்யறதுக்கு பயப்படாதீங்க. நல்லதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க, அதனால பயப்படாதீங்க. ஐயோ காலில் விழுந்தா அவங்களோட வினை உங்களுக்கு வந்துடும். நான் என் காலில் விழுகிறான்னு நினைச்சாதானே எனக்கு வினை வரும். எனக்குள்ள இருக்கக்கூடிய சிவன் காலில் விழுகிறான்னு நான் நினைக்கிறேன், சிவனுக்கு தான் வினை போகும். சிவனுக்கு என்னைக்காவது வினை போகுமா? போகாது. யார் காலிலையும் யாரும் விழுகலாம், நினைப்புலதான் இருக்கு. என் காலில் விழுகிறான்னு நினைச்சா மொத்த வினையும் அவங்களுக்கு வந்துடலாம். அப்ப கூட என் காலில் விழுந்துட்டான் பத்தியா, அவன் காலில் அப்படி இல்லை. நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவத்துக்கு வணக்கம், அவருக்குள்ள இருக்கக்கூடிய சிவத்துக்கு வணக்கம் அப்படின்னா சிவனுக்கு தான் போய் சேரும். எல்லா சிவத்தை முன்னிறுத்தி செய்யணும்ப்போ வினை நம்மளே அண்டாது. அதனால நன்மையை முழுவதுமாக செய்யுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தைரியமா பண்ணுங்க. உங்க கூட துணையா யார் இருப்பான்? துணைவன் இருப்பான். துணைவா போச்சு. எல்லாம் அவன் செயல், அவ்வளவு எல்லாம் அவன் செயல் நினைப்போட இருக்கணும். துணைவா போற்றி எல்லாம் அவன் செயல் நினைப்போடு இருக்கிறது மட்டும் இல்ல, நினைச்ச நினைப்புல தொண்டும் செய்யணும், நல்லதும் செய்யணும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், வீட்டுக்குள்ளே உட்காந்து நமச்சிவாய மந்திரம் சொன்னேன், நம்ம செய்ய வைக்கிறதோ அவன் தான் அப்படின்ற மாதிரி நினைப்போட நம்ம செய்யணும். அதான் அருமை. அப்போ அப்படி நினைச்சா அவன் எப்படி இருப்பான்? தோன்றா துணைன்னு அவனுக்கு பேரு. அவனுக்கு பேர் என்னது? தோன்றா துணைநாதன் பேரு. அவன் தோன்றாமலே துணையாக நமக்கு இருப்பான். அவன் வெளியிலேயே தோன்றாமலே நமக்கு துணையாக இருப்பான். அப்பேற்பட்ட துணைவனை பெறுவதற்கு நாம அடிமை தொண்டு செய்ய வேண்டும். ஏதோ ஒரு தொண்டை செய்யுங்க, புரியுதுங்களா? ஆக துணைவா போற்றி என்று சொல்லி இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கின்றோம்.
நிறைவு செய்யும் முகமா, யாரும் போயிட வேணாம், அடியார்கள் இருந்து போகலாம், இன்னொரு 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம். அதனால நிறைவு செய்யும் முகமாக அம்மா அவர்கள் நிறைவு நமச்சிவாயம். ஐயா சாமி ஐயா சிறுநெல் பத்தி சொல்ல ஞாபகப்படுத்தி சொன்னீங்க ஐயா. அப்படிங்களா? காலம் நல்லா மன்னிக்கணும் சாமி. சிறுநெல் நிறைய பேசணும். அது அடியனுக்கு கொஞ்சம் கால அவகாசம் லாஸ்ட்ல தான் கிடைச்சது. கண்டிப்பா அடுத்த முறை நம்ம பேசலாம். ஏன்னா கால அவகாசம் அதுக்குள்ள பேசிட முடியும். 5 நிமிஷத்துல அதை பேசிட முடியாது. கொஞ்சம் விலாவரியாவே பேசலாம். மன்னிக்கணும், நீங்க கொடுத்தது ரொம்ப லேட்டா கொடுத்தனால அதை என்னால எடுக்க முடியல. நம்ம வருகின்ற அமர்வுகள்ல அதை எடுத்துக்கலாம். நீங்க கண்டிப்பா சொல்லுங்க சுவாமி. நல்லது, நிறைவு பண்ணலாம். மன்னிக்கணும். சரி சரி, பரவாயில்ல. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மடிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தமம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடி தமிழில் சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை இங்க சொல்லலாம். 2 பேருக்கு வாய்ப்பு. நீங்க கரம் உயர்த்தலாம். ஏதாவது அனுபவம் உங்களுக்கு நீங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க சொல்லலாம். உங்களுக்கு வாய்ப்பு. நீங்க கரம் உயர்த்தினீங்கன்னா உங்களை அடிய உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அதிகமான நேரம் எடுத்துக்க கூடாது. ரொம்ப குறைவான நேரத்தை சொல்லி முடிக்கணும். நம்ம ராஜேஸ்வரி அம்மா பேச. ஐயா ஐயா நான் சொல்றேனுங்க ஐயா. ஐயா எனக்கு பேச்சு கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க. கேக்குது கேக்குது கேக்குது. சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. ஐயா நீங்க சொன்னது என் தங்கச்சிக்குங்க, சரஸ்வதிக்கு உண்மையான வார்த்தைங்க ஐயா. உங்க வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தானுங்க ஐயா ரொம்ப ரொம்ப நல்லா மாறி கடவுளோட அருளோட இருக்கிறாங்க ஐயா. நீங்க பேசுனதெல்லாம் கேட்டு ஒரு சின்ன விஷயம் கூட அவனால தாங்க முடியாதுங்க. ஆனா இத்தனை விஷயத்தை தாங்கி அவன் இந்த அளவுக்கு இருக்கிறான உங்களுடைய சொல்லு, உங்களுடைய வார்த்தை, சிவபெருமானே நீங்க சொன்ன மாதிரி அவன் நடந்துட்டு இருக்குதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க சுவாமி. நமச்சிவாயம். மீனாட்சி அம்மா பேசலாம். மீனாட்சி அம்மா. சிவாயனமையா திருவடி சரணம். ஐயா நீங்க சொல்ற ஒரு 2-3 அமர்வுக்கு முன்னாடி சொன்ன சித்தாந்தம் எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன ஒரு டவுட்னா, இப்போ நம்ம வகுப்பு இங்க 7-8 வருஷமா சித்தாந்த வகுப்பு போறேன். நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம். இவங்க என்ன திட்டினாலும் பதில் ரிப்ளை பண்ண மாட்டோம் இல்லையா? அவங்கள மாதிரியே நம்ம சாஃப்டா மாறிடும் போது மீண்டும் மீண்டும் துன்புறுத்திட்டே இருக்காங்க ஐயா வார்த்தைகளால. அது ஃபேமிலி. அதனால நான் அவங்க பேசுற மாதிரியே நான் திருப்பி கொடுத்தாதான் அந்த பிரச்சனையே சால்வ் ஆகுது. அதாவது ஒரு என்னன்னா சித்தாந்தம் மனைவி படிச்சா கணவனும் படிக்கணும் ஐயா. அப்பதான் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும். யார் படிக்கிறாங்களோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. இப்போ இல்ல மனைவி படிக்காம கணவன் மட்டும் படிச்சா கணவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. வீட்டுல சித்தாந்தம் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அது என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நீங்க சைவ சித்தாந்தம் படிக்கிறது சொல்றீங்களா? சைவ சித்தாந்தம் படிக்கிறது சொல்றீங்களா? சைவ சித்தாந்தம் இதுல கிளாஸ் போய் நேரடி வகுப்பு போறாங்க ஐயா. அதுக்கப்புறம் இதுல மன்னிக்கணும். சைவ சித்தாந்தம் என்பது நமக்கு ஒரு உப்பு மாதிரி. அது கொஞ்சம் இருந்தா போதும். சைவ சித்தாந்தம் முழுக்கவே நான் அதை படிச்சுதான் நான் பண்ணணும் இல்ல. நம்ம உணர்வு தான் முக்கியம். சைவ சித்தாந்தம் படிச்சாதான் நான் சரியாக முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்து முதல்ல நீங்க நாம நல்லா கவனிங்க. ஒரு முனையில தீய பத்த வச்சா ஒரு ஊதாங்குழல் இருக்குன்னு, ஊதாங்குழல் ஊதுறோம்ல, அந்த ஊதாங்குழல் ஒரு பக்கம் நெருப்பு பத்த வச்சா அடுத்த பக்கம் நெருப்பு பத்த வைக்காமலே என்ன ஆயிடும்? எரிஞ்சு போயிடும். ஒகை இல்ல சாமி. ஒரு பக்கம் நெருப்பு அந்த இடத்துல அனல் வருங்க, நெருப்பும் வருங்க. அனலே நெருப்பு எல்லாமே வருங்க. ஊதாங்குழல இரும்பு கம்பிய ஒரு பக்கம் நம்ம சூடுல காமிச்சோம்னா அடுத்த பக்கம் என்ன ஆகும்? அந்த முனையில சூடு வரும்ல. அது மாதிரி ஒரு முனையில நீங்க தவம் செஞ்சு அன்போட இருந்தீங்கன்னா அடுத்த முனையில கண்டிப்பா அன்பு வெளிப்படும். கவனிங்க அம்மா, ஒரு நிமிஷம். மீனாட்சி அம்மா என்னை நல்லா கவனிங்க. மியூட் பண்ணிக்கலாம். சரியான வார்த்தை.
ஏங்க என்ன அவர் துன்புறுத்துறாருங்க, வேற வழியே இல்லை, நான் துன்புறுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ அவங்க நெருப்பு தான் உங்களுக்கு பத்திக்குது. கவனிங்க, நான் அன்புன்ற நெருப்பை நான் பத்த வைக்கிறேன், நான் மாத்திக்கவே மாட்டேன். நீங்க அந்த கனலை நீங்க அன்புன்ற கனலை கூட்ட கூட்ட இந்த பக்கம் இருக்கிற அன்பு அந்த இடத்துல கண்டிப்பா வெளிப்படும். ஒரு சைடு நீங்க ஸ்ட்ராங்கா உறுதியா மாறாம நான் என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு அன்புதான் செய்ய தெரியும், எனக்கு நல்லதுதான் செய்ய தெரியும், ஒரு நாளும் நான் அறத்தை விட்டு நான் மாறவே மாட்டேன் அப்படிங்கிற நிலையில நிற்கும் போது அடுத்த இடம் தகிச்சிடும். அப்படி நம்மளை எதிர்க்கிற இடம் அப்படியே தகிச்சிடும். புரியுதுங்களா? நாம இங்க அன்பு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அன்பு செஞ்சே தீருவாங்க. இது நான்மறை சத்தியம். நீங்க ஒரு புள்ளியில நின்னு எப்படி ஒரு இரும்பு துண்டுல ஒரு பக்கம் நம்ம நெருப்பை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பக்கம் நெருப்பு தன்னால போய் அந்த இடத்த போய் சுடுதோ, அது போல அன்புன்ற கனலை நீங்க ஒருத்தவங்க எனக்கு அடுத்த பக்கம் நிக்கிறவங்க என்கிட்ட அன்பு காட்டவே மாட்டுறாங்களே, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சிவபெருமான் எடுத்து நீங்க அன்பு செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பா அந்த அன்பு என்ற கனல் அவங்களை சுட்டு திரும்ப அந்த அன்பு உங்களுக்கு ரிட்டர்னா ஆகும், நன்மையே கிடைக்கும். அப்படிங்கிறதுதான் சித்தாந்தமே தவிர சித்தாந்தம் படிக்கிறனால மட்டும் யார் சித்தாந்தம் படிச்சா? குயவனார் சித்தாந்தம் படிச்சாரா? திருநீலகண்ட குயவனார் சித்தாந்தம் படிச்சாரு? எழுத படிக்குமான்னு கூட தெரியல. ஆனா எம்மை தீண்டுவாயில் திருநீலகண்டம்ன்ற ஒரு வார்த்தைய வாழ்நாள் முழுதும் பிடிச்சார். திருக்குறிப்பு தொண்டர், வெறும் அழுக்கு துணியை துவைச்சு கொடுக்குற திருக்குறிப்பு தொண்டர் படிச்சிருக்க முடியுமா? ஒரு வண்ணனுக்கு அந்த காலத்துல படிப்பறிவு இருந்திருக்க முடியுமா? அவருக்கு சித்தாந்த அறிவு இருந்திருக்க முடியுமா? கல்யாணி அம்மா கண்டிப்பா வாய்ப்பு தர்றேன். அவங்களுக்கு வந்து என்ன பண்றோம்? அவரெல்லாம் என்ன பண்ணாரு? சிவபெருமானுக்கு சிவனடியார்களுக்கு துணி துவைத்து கொடுத்துதான் நான் வாழ்க்கை நடத்துவேன். பல சூழல்கள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை செய்தனால அவர்கள் வாழ்வுல பெருமான் வந்தாருங்கிற அந்த ஒரு செய்தியை அடியார்கள் எடுத்து வைப்போம். சித்தாந்தம் என்பது கல்வி, எந்த கல்வியே வேணான்றார் யாரு? கல்வி என்னும் அல்லலில் பிழைத்துண்டார். கல்வி என்னும் பெருங்கடலா? ஆமா, கல்வி என்னும் அல்லலில் அப்படின்னு கல்வி என்னும் பல்கடல் பிழைத்துன்றார். பல்கடல் பிழைத்துன்னு சொல்ற கல்வியில இருந்தும் பிழைக்கணும்ன்றார். அதனால கல்வி என்பது ஓதி உணர்வது, அந்த சித்தாந்தம் படிக்கிறது படிக்காம இருக்குது அதெல்லாம் கிடையாது. நம்ம சித்தாந்தம் படிக்கிறதே பண்படுத்திக்கிறது. பண்படாம நீங்க சித்தாந்தத்துல ரத்தினம் பெற்றிருந்தாலும் அது வந்து பயனில்லைன்னு போன அமர்வுல சொன்னோம். பண்படாதது எதுவுமே பயனற்றது அப்படிங்கிற செய்தியை புரிஞ்சுக்கோங்க. சித்தாந்தம் என்பது தேவை, ஆனா அது மட்டுமே சிவத்தை காட்டாது. அவ்வளவுதான். நான் பார்த்த வரைக்கும் சித்தாந்தம் படிச்சு ஆணவம்னு சொல்லி ஆணவத்தினுடைய உச்சாணி கும்பலையே இருக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். அதனால ஆணவத்திலிருந்து நீங்குவதுதான் சித்தாந்தம் படிச்ச கல்வியே. அதனால நான் என்ற எண்ணம் இருக்கிறதுனாலதானே அந்த எண்ணம் நமக்கு வருது. எல்லாம் அவன் தான் நடத்துறான். இவங்க திட்டணும்னு விதி இருக்கு, திட்டு வாங்குவோம். அவங்க கத்தட்டி போட்டுமே, அவங்களை அடக்கி நம்ம என்ன போறோம்? சரி, ஓகே. அதுக்காக நல்லா கவனிங்க. அதுக்காக என் கிளாஸ்ல ஒரு பையன் தப்பு பண்றான்னா அங்க நான் சத்தம் போட்டுதான் ஆவேன். புரியுதுங்களா? கண்டிப்பு செஞ்சுதான் ஆவேன். அது என்னுடைய அந்த இடத்துல அது என்னுடைய தர்மம். தர்மத்துக்கு சரியா நில்லுங்க, அறத்துல சரியா நில்லுங்க. எல்லா இடத்துலயும் நீங்க மடங்கி போகணும்னு சொல்லல. புரியுதுங்களா? சில இடத்துல தாண்டி போங்க. நீங்க அதுலயே நிக்கணும்னு அவசியம் இல்லை, தாண்டி போயிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க நிலையில இருந்து நீங்க மாறிக்கொள்ளாதீர்கள் தான் சொல்றேன். நமச்சிவாய். நன்றிங்க சுவாமி. நீங்க அம்மா நிறைய தடவை சித்தாந்த கல்வின்னு சொல்லதான் அடி இந்த வார்த்தை சொல்றேன். சித்தாந்த கல்வி என்பது என்ன பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இருந்தா போதும். பதிப்பசு பாசம் தான் என்னன்னு தெரிஞ்சா போதும். அதுக்கு தெரியாம போனா கூட பரவாயில்ல. அன்பு செய்ய தெரிஞ்சா போதும். அன்பு செய்வதற்கு எதுக்கு சித்தாந்தம்? அன்பு செய்வதற்கு எதுக்கு திருவாசகம்? இயல்பாவே வந்தா சந்தோஷம், அவ்வளவுதான். படிச்சா மட்டும் வந்துருமா என்ன? திருவாசகத்தை பூரா மனப்பாடம் பண்ணி நான் போய் கடகடான்னு ஒப்பிக்கிறேன். ஆனா என்னால வந்து அன்பு செய்ய தெரியலன்னா நான் திருவாசகம் படிச்சு ஏதாவது பயன் இருக்கா சாமி? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால சித்தாந்தம் படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. படிச்சா நல்லது. அதுக்காக சித்தாந்தத்தை படிக்க கூடாதுன்னு சொல்ல. சித்தாந்தம் படிச்சாதான் என்னால பெருசா சாதிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? ரைட். நல்லதுங்க சுவாமி. மீனாட்சி அம்மா மகிழ்ச்சி. ஐயா கல்யாணி அம்மா அவங்க ஐயா கரம் வைத்துங்க. ஐயா நிறைவு செஞ்சிடலாம். ஐயா வராங்க. ஐயா ஏதோ சொல்ல வராங்க கல்யாணி வீட்டுல, அம்மா வீட்டுல. சுவாமி நீங்க பேசலாம். கல்யாணி அம்மா வீட்டுல. ஐயா நீங்க பேசணும் விருப்பம்? ஐயா மியூட்ல இருக்கீங்க சுவாமி. மியூட்ல இருக்கீங்க சுவாமி. அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா அவங்க சற்று முன் அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் வந்து
வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சுமூகமான தீர்வு கொடுக்குற மாதிரி இருக்கு சாமி. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அன்றாட சந்திக்கக்கூடிய எதுகளுக்கெல்லாம் அவங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அதுக்கு நீங்க அருமையா பதில் சொன்னீங்க. நீங்க ஒரே புள்ளியிலேயே அப்படியே நில்லுங்க, நீங்க பிடிச்ச புள்ளியிலேயே நில்லுங்க, அந்த அறத்தை கை விட்டுறாதீங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த அறம் உங்களுக்கு திருப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அதான் நான் இங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. நானு அதே மாதிரி உணர்வு சொன்னீங்க ஐயா. உணர்வு தான் முக்கியம். சைவ சித்தாந்தம் நூல் பயன் சிவ அனுபவம் பெறுறதுதான் நூல் பயன். அந்த நூல் கத்துக்கலாம். நம்ம கண்ணப்ப நாயனார் கதையவே எடுத்துக்கலாம் ஐயா. கண்ணப்ப நாயனருக்கு அவர் படிக்கல வைக்கல, ஆனா அவருக்கு இருந்த சிவ அனுபவம், சிவ உணர்வு, அவர் டெய்லி பூஜை பண்ற அவர் அந்த ஐயருக்கு இல்லாததுனால அது ஒரு உதாரணமே போதும் ஐயா. அருமை அருமை சுவாமி, ரொம்ப அருமை. கல்யாணி அம்மா வீட்டுல ஐயா உங்க பேருங்க சுவாமி? ஐயா உங்க திருநாமம்? பழனியப்பன். அப்பனோட பேர், அப்பனோட பேர். ஆக என்ன அழகான பேரு, முருக பெருவானே சொன்னது. அருமைங்க அருமைங்க, ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த படத்துல சொல்ற மாதிரி, அருந்ததி படத்துல சொல்ற மாதிரி எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட சமஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முனை புள்ளியில நீங்க கொடுக்கக்கூடிய அன்பு தணல் அடுத்த முனையில சேர்ந்தே ஆகும். நீங்க அதை ஆஃப் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணாலும் அவங்க கொடுக்குற தணல் மட்டும் உங்களுக்கு வருது இல்ல, அவங்க அதிகமா கொடுக்குற அந்த வீரியம் வருது இல்லையா, உங்களுக்கு வருது இல்லையா, அதுக்கு அதிகமான அன்பு தணலை நீங்க ஏற்றுங்க. அன்பு அந்த பக்கம் கொண்டு போய் சேர்ந்துரும். அது கண்டிப்பா அடுத்த முனையில இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அன்பு செய்தே தீரும். இதுல மாற்று கருத்து, அது நான்மறை சத்தியம் சொன்ன இல்லையா, அன்பு செய்தே தீரும். நீங்க தவத்துல இருங்க, அதுதான் நமக்கு சொன்ன விதி. நம்ம சொன்ன விதி அதுதான், நமக்கு சொன்ன ஒரு சட்டம் அதுதான். அதனால நாம மாத்திக்கவே வேணாம். நாம அவங்க கிட்ட எப்படி இருப்போம், இவங்க கிட்ட அப்படி இருப்போம். நான் திருவாசகங்கள் மட்டும் நல்லவனா இருக்கேன், மற்ற நேரத்துல எல்லாம் உலகத்துல இல்லாத அழிச்சாட்டியம் பண்றேன்னா என்ன சாமி என்ன பண்ணுவாரு, வச்சு செய்வார். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அது மாதிரி நாம நம்மளுடைய உணர்வுகளை ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கணும். அதனால நீங்க உங்க அறத்திலையும் அன்புலையும் இல்லைங்க. சில சமயத்துல அவங்ககிட்ட பேசுறப்போ நீங்க என்ன பண்ணலாம், தாண்டி போகலாம். அந்த சூழலை மனசுக்குள்ள எடுத்துக்காம இதுவும் பெருமானுடைய திருவிளையாடல் தான், இதுவும் பெருமான் கொடுக்குற. அவர் என்ன பேசிட்டு போறாரு, என்ன அவர் வாய் வலிக்க பேசட்டுமே, 4 அடி கூட நம்ம வீட்டுக்காரர் தானே விட்டுட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிய வைக்க முயற்சி செய்ய உங்களுக்கு பதிலா சிவம் அங்க அவரை புரிய வச்சுக்கிட்டே இருப்பாரு. நாம வாங்குகின்ற ஒவ்வொரு அடியையும் சிவபெருமான் ஏத்து அவன் பண்ணுவான். நம்ம அதனால தைரியமா பண்ணுங்க. மீனாட்சி அம்மா இது நான் திருவாசகமே படிக்க வேணாம்னு சொல்லுவேன். சித்தாந்தம் மட்டும் கிடையாது, நீங்க திருவாசகமே படிக்க வேணாம். பாத்துறீங்களா, யாராவது ஒரு ஆளு திருவாசக சிந்தனை நடத்திக்கிட்டு நீங்க திருவாசகமே படிக்க வேணாம்னு சொல்ற ஒரு ஆளு நீங்க யாராவது பார்க்க முடியுமா? அது யாருன்னா அது ஆனந்தாதான் இருக்க முடியும். திருவாசனைக்கு நீங்க திருவாசகம் ஏன்னா முற்றோதல் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்லி பாக்குறீங்களா? புரியாம நம்ம என்ன உணர்வுக்கு வராம என்ன பண்ணியும் அது பயன் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதனால அடியானுக்கு ப்ரமோஷனுக்காகவோ புகழுக்காகவோ நான் எதுவும் பண்ணல. எனக்கு உண்மை செய்தியை அடியார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு நமக்கு பெறப்பட்ட ஒரே செய்தி, தொண்டு செஞ்சா இறைவன் தோன்றா துணையாக நம்ம கிட்ட இருப்பான். துணைவா போற்றினா தொண்டு எனக்கு கையில எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு தொண்டை கையில எடுத்துக்கோங்க. ஒண்ணுமே இல்ல, யாராவது முகம் வாடி நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணு கவலை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவங்களை கூப்பிட்டு உட்காரு. இப்ப நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், எல்லா ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்களேன், ஒரே ஒரு நிமிஷம். இந்த காலத்துல எல்லா கையிலயும் காசு இருக்கு, யாரும் காசு கஷ்டப்படுறவங்க இல்லாம இல்ல, எல்லாரும் காசு கச்சிருக்கோம். ஆனா என் பிரச்சனையை கேட்கறதுக்கு ஆள் இல்லையே, நான் சொன்னா காது கொடுத்து கேட்க ஆள் இல்லையேன்னு தான் மக்களுடைய மனசு இருக்கு. அதனால முகத்தை பார்த்த உடனே தங்கம் இங்க வா, என்ன பிரச்சனை, வீட்டுக்கார பிரச்சனையா, குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும், சரியா போயிடும் தங்கம், அதெல்லாம் சரியாயிடும் தான், உன்னை விட சூப்பரா இருக்காங்க பாரு, அவனை நம்பு, சிவபெருமான நம்பு, நல்லா ஆயிடுவோம் தங்கமே அப்படின்னு நீங்க சொல்ற கவுன்சிலிங் வேர்டு தான் இப்போதைக்கு தேவை எல்லாத்துக்கும். புரியுதுங்களா? பெத்த பிள்ளைக்கா இருக்கட்டும், எல்லாருக்கும் முகம் ஆடி வர்றப்போ அவங்கள பார்த்து ஒண்ணும் இல்ல கவலைப்படாது, என்ன ஆச்சுன்னு கேட்கணும். இப்ப யாருமே கேட்கல. மனசு அழுதா கூட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அழுகுறேன்னு கேட்டா நம்ம கையில காசு கேட்டுருவாங்களோ அப்படின்னு. கேட்டு இருந்தா கொடுக்க போறோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறோம், இல்ல ஒண்ணும் இல்ல நீங்க பரவாயில்ல நல்லா ஆயிடுவீங்கன்னு சொல்ல போறோம், அவ்வளவுதானே. அதனால முகம் வாடுறவங்க கிட்ட எல்லாம் பார்த்து யாதற்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே, அதுதான் நம்மளுடைய திருமூலருடைய பெரிய வாக்கு. அதனால வர்றவங்க கிட்ட
இன்சொல் பேசுங்க, எல்லாரையும் மனசு கஷ்டமா இருக்காங்க, வா என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் முதல்ல அப்படின்னு அவங்க மனசுல இருக்கிறத பர்ஸ்ட் அவுட் பண்ண வச்சு அவங்கள சரி பண்ண வச்சுட்டாலே நீங்க அன்னைக்கு ஒரு கோயில் எழுப்பியிருக்கீங்கன்னு அர்த்தம். சிவபெருமானுக்காக ஒரு கோயில் எழுப்பியிருக்கீங்கன்னு அர்த்தம். தைரியமா பண்ணுங்க தொண்டை. அதனால முடிஞ்ச சிவா, அவங்களுக்கு ஆறுதலும் சொல்றேன் சிவா. ஆக 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 சுஷ்மா அம்மா மகிழ்ச்சி. அதனால எல்லா அடியவர்களுக்கும் ஆறுதல் சொல்லுங்க. உங்களுக்கும் பெருமாள் எந்த துன்பமும் இல்லாம நல்லா வச்சுக்கணும். உங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? 5 வருஷமா உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன்? என்னதான் சொல்லிட்டு இருக்கேன்? 5 வருஷமா என்ன சொல்லிட்டு இருக்கேன் சாமி? தாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா. ஆக 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 அதனால நானும் ஒரு 3 மாசம் தான் வரேன். நம்ம அன்பு சாயவே கூடாது. எப்பவுமே நம்ம அன்பு சாயவே கூடாது. சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் என்று நம்ம அன்பு எந்த காலத்திலையும் சாயக்கூடாது. அன்புங்கிற நெருப்பை நம்ம ஏத்திருக்கோம்னு சொல்லுங்க. அன்புன்ற நெருப்பு எதையும் இடிக்கும். திருப்புகள் எப்படி எல்லாத்தையும் பொறுப்பையும் இடிக்கும்ன்ற மாதிரி அன்புன்ற நெருப்பம் பொறுப்பு என்று சொல்லுகின்ற மலையை இடிக்கும், கடலையும் கொளுத்தும், எல்லாமே பண்ணும். அப்படிப்பட்ட ஆற்றல் அன்புக்கு உண்டு. அன்புதான் சிவம்னு நம்புறது உண்மையானா அன்பை விடக்கூடாது. புரியுதுங்களா? அதனால அம்மா கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. எந்த சூழலிலும் அப்ப இருக்கான் பாத்துக்குவான், என்னதானே போறாங்க வரும். எனக்கும் கோவம் வரும், பயங்கரமா கத்துவேன். அவனை ஒன்று இல்லைன்னு ஆக்கிடணும்னு தோணும். அதுக்கப்புறம் ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, இல்ல ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, ஐயோ தப்பாச்சே, ஐயோ சரி 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 சரி. அப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு யாரெல்லாம் கோபமா இருக்கிறாங்களோ மறுநாள் 12 மணிக்கு உட்காந்துக்குவேன். அவங்க எல்லாரையும் சிவனடியார்களா நினைச்சு அவர்களை உட்கார வச்சு அவங்களுக்கு இலையில அவங்களுக்கு அவங்க கேட்கிற மாதிரியும் கேட்கிற பொருள் எல்லாம் சாப்பாடா வைக்கிற மாதிரியும் நான் வைப்பேன். உண்மைதான் பாயசம் போட்டுருவீங்க சிவா. அதாவது நமக்கு அன்பு இல்லாதவர்களை, கோபமா இருக்கிறவங்களை அவங்களுக்கு மாகேஸ்வர பூஜை பண்ணிடுவோம். மாகேஸ்வர பூஜை பண்ணதுல இருந்து அவர்களுக்கு எது கேட்டாலும் சரி. திரும்ப கோபம் வருதா, எப்ப திரும்ப அவங்க மேல இன்னும் கோபம் அதிகமாகுதா, திரும்ப உட்காரு, திரும்ப இலைய போடு, திரும்ப அவங்களுக்கு மாகேஸ்வர பூஜை பண்ணு, அவங்களுக்கு சாப்பாடு போடு. மனசால என் மனசு அடங்குற வரைக்கும் சாப்பாடு போடுறப்போ என்ன ஆகும் தெரியுமா? நினைச்சு பாருங்களேன். எவ்வளவு பெரிய கோபம் இருந்தாலும் நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க இலையில சாப்பாடு போறப்ப என்ன ஆகும்? நமக்கு கோபமா சாப்பாடு வராது. பசியோட இருக்காங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசுவோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். அப்போ அவங்க சாப்பிட்டே இருக்கிறப்ப என்கிட்ட ஊறுகாய் வேணும் அப்படி கேட்பாங்கல்ல, ஓடி போய் ஊறுகாய் எடுத்து வைக்கிறப்போ அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு வரும். பார்ப்பேன், எனக்கு எல்லாம் மறந்துடுவேன் அவங்க செஞ்ச எல்லாத்தையும். இப்படித்தான் என்னுடைய கோபத்தை நான் பர்ஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சில பேர் பிடிக்காதது பண்ணாங்கன்னா ஐயா அந்த மாதிரி நானும் செய்யறேங்கய்யா. அருமை. அதான் அம்மா சொல்லுவாங்கல்ல, விளையாட்டுக்கு சொல்லுவாங்கல்ல, பிடிக்கலையா அவனுக்கு ஒரு பாயாசத்தை போடுவாங்கல்ல, அது மாதிரி பிடிக்கலையா அவனுக்கு ஒரு மாகேஸ்வர பூஜையை போடு. யாருக்கெல்லாம் பிடிக்கலையா அவனுக்கு ஒரு மாகேஸ்வர பூஜையை போடு. அப்படின்னு மாகேஸ்வர பூஜையை போட்டு அவர்களையும் சிவமாக்கி அவர்களையும் மனசுல நினைச்சு வழிபாடு செய்து மனசை மாத்திட்டு இருக்கு. அவங்க என்ன இப்படி எல்லாம் நினைச்சிட்டு போறாங்க, அவங்க என்ன இதையாவே நினைச்சிட்டு போடும், தப்பு கிடையாது. அவங்க நினைப்ப நான் மாத்த முடியாது. என்கிட்ட நினைப்ப நான் அழிச்சிருந்தால ஸ்லேட்டை வச்சு ஒரு அழில பேரை வச்சு அழிச்சிருந்தாலும் என்னால முடியும்ல, அந்த நினைப்பை அழிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த புழை பின்பற்றி. அதனால எல்லாம் அப்படி செய்யுங்க. மகிழ்ச்சி. அடிக்கணும் அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டேன், அவங்க முதுகு வலிக்குமோன்ற பயம் தான் எனக்கு. அதனால ஐயா கோபமே வர்றது இல்லைங்கய்யா, கோபமே வர்றது இல்லைங்கய்யா, பொறுமைதான் வருதுங்கய்யா கிளாஸ்க்கு சேர்ந்தாப்புல இருந்து. ஆனா அவ்வளவு என்னை விட அவ்வளவு நல்லா அவரு படிக்கிறாருங்க, எல்லாம் இது பண்றாருங்க ஐயா. ஆனா அவருதான் கோவப்படுறாருங்க ஐயா குழந்தை. அருமை. நாளைக்கு ஐயா வச்சுக்குவோம், நம்ம வச்சு செய்வோம் ஐயா, கவலைப்படாதீங்க. எனக்கு அது ஒண்ணுமே வர்றதே இல்லைங்க ஐயா. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறதுங்க, அசால்ட்டா இருக்கிறனுங்க ஐயா. இந்த வகுப்பு சேர்ந்தாப்புல இருந்து எனக்கு கோபமே வர்றது இல்லைங்க ஐயா. நன்றிங்க சாமி. அதுதான் முக்கியமே, அதுதான் சிவபூசையினுடைய அழகே. அப்பதான் சிவபெருமானுக்கு நீங்க தங்கத்துல மாலை போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சிவபெருமானுக்கு தங்கத்துல வில்வ மாலை போடுறதுன்னா கோபத்தை விடுறதுதான். சிவபெருமானுக்கு வைரத்துல மாலை போடுறதுன்னா நீங்க மத்தவங்களுக்கு அறம் செய்யறதுதான். சிவபெருமானுக்கு நீங்க அப்படியே பட்டுலயே பொண்ணுலயே நீங்க கூரை வேகணும் அப்படின்னா நீங்க எல்லாரையும் சமமா நினைக்கிறது தான். இதுதான் உண்மையான பொற்கூரை, இதுதான் உண்மையான அந்த தங்க வில்வ மாலை, இதுதான் பொண்ணு அடிகளன் சிவபெருமானுக்கு. அதை செய்யுங்க எல்லாரும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை
கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நீங்க உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி திருவாசகத்தை எங்கேயுமே கேட்க முடியாது. அதனால வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் வந்துருங்க, மறந்துடாம. அடுத்த வாரம் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமை இதே நேரத்துக்கு வந்துருங்க. நாளைக்கு காணும் பொங்கல், சனிக்கிழமை அமர்வு இருக்கு. இந்திய தமிழ்நாட்டிலேயே முதலாவதாக வந்த பெண் ஓதுவா மூர்த்தி அவர்கள் வர்றாங்க. அதனால எல்லாரும் வந்து அதை கலந்து கொண்டு நீங்க அதை பின்பற்றணும், எல்லாரையும் பார்த்து அன்பு செய்யணும்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி அடியை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா.